योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. முதல்ல ஆச்சாரியால் கேட்கிறா, நீ யாரு அப்படின்னு. இந்த கேள்வி பரம்பரையா வருது. ஆச்சாரியால் கிட்ட கோவிந்த பகவத் பாதால் கேட்டா, 8 வயசு குழந்தை ஆச்சாரியா. ஹஸ்தாமலகருக்கு 12 வயசு. சங்கரன் கோவிந்த பகவத் பாதாள்கிட்ட போறத 8 வயசு. அந்த 8 வயசு குழந்தைய பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்க, நாகம் மனுஷ்யோ நதேவ யக்ஷோ ந பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராஹம் ந பிரம்மச்சாரி ந கிரஹீவனஸ்தோ பிக்ஷுர் ந சாஹம் ந பூமிர்ன தோயம் ந தேஜோ ந வாயுஹும் நகம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹம் அனைகாந்திகத்வாத் சுஷுப்த்யேக சித்தஸ்ததேகோ வசிஷ்ட சிவः கேவலோஹம் ந வர்ணா ந வர்ணாஸ்ரமாச்சார தர்மாஹம் ந மே தாரணா த்யான யோகாதயோபி அநாத்மாஸ்ரயோஹம் மமாத்யாசஹானாத் ததேகோ வசிஷ்ட சிவः கேவலோஹம். இப்படி 10 ஸ்லோகம். அதுக்கு தசஸ்லோகின்னு பேரு. அத்வைத சித்தாந்தத்தை பூரா 8 வயசுல என்ன சொன்னாரோ அதுதான் 32 வயசுலயும். இன்னும் வித்தியாசம் கிடையாது. ஞானத்துல கிரடேஷனே கிடையாது. யோகத்துல ஆனாக்கா கிரடேஷன் உண்டு. ஆசனம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி எல்லாம் உண்டு. ஞானத்துல ஒரு வாட்டி பொழுது வெடிஞ்சா வெடிஞ்சதுதான். பின்ன அஸ்தமனம் இல்லாத சூரியோதயம். ஒரு வாட்டி ஞானம் பிரகாசிச்சதானால் சகிருத் விபாதோயம் பிரம்மலோகா முடிஞ்சு போச்சு. திருப்பி அஜ்ஞானத்துக்கு நழுவுறதுங்கிறதே கிடையாது. ஒரு வாட்டி ஹிருதயத்துல அது பிரகாசிச்சுதானா அதுக்கப்புறம் இருட்டே கிடையாது. சூரியன்ல எங்கேயாவது இருட்டு இருக்குமான்னா, அந்த மாதிரி ஆத்மாவில எங்க அஜ்ஞானம் நிற்கும்? ஆத்மாவில துவைதம் நிற்குமா? ஆத்மாவில விகல்பம் நிற்குமா? நித்தியமுக்தம் தான். அதனால ஒரு வாட்டி ஹிருதயத்துல பிரகாசிச்சுதானா பிரகாசிச்சதுதான். பகவத் பாதாள் 8 வயசுல கோவிந்த பகவத் பாதாள் முன்னால சொன்ன ஸ்லோகம். கதை கோவிந்த பகவத் பாதாள் கேட்டால் பகவத் பாதாள் சொன்னாள். இப்படிதான் நம்ம கதை. அந்த 8 வயசுல எழுதி இருக்கணும். 32வது வயசுல பகவத் பாதாள் திரோதானத்துக்கு முன்னாடி பத்மபாதர் கேட்கிறார், அத்வைதத்தை பூரா கரெக்டா இருக்கு, குறைக்க வேண்டாம், அத்வைதத்தை பூரா சுருக்கமா சொல்லிக் கொடுக்கணும், அத்வைத வேதாந்தத்துடைய எசன்ஸ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறத இந்த 10 ஸ்லோகத்தை புரிஞ்சுட்டா போறோம். தசஸ்லோகி. நான் என்னோட குரு கேட்கிற போது எது பதில் சொன்னேனோ அது புரிஞ்சுட்டா போறோம். அதுல அத்வைத வேதாந்தம் பூரா இருக்கு. அதனாலதான் பின்னால அத்வைத சம்பிரதாயத்துல வந்த மகான்கள்லாம் தசஸ்லோகி எடுத்துட்டான். மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் தசஸ்லோகிக்கு சித்தாந்த பிந்துன்னு ஒரு பிரசித்தமான வியாக்கியானம். அப்ப இந்த தசஸ்லோகி 8 வயசுல சொன்னது பிராமணிகமா இருக்கு. ரமண பகவான் 20 வயசுல சிவபிரகாசம் பிள்ளைக்கு எழுதி கொடுத்த நான் யாருங்கிற புஸ்தகம் 70 வயசுலயும் மாறல. 20 வயசுல அது அப்போ எழுதினது இப்ப கொஞ்சம் கூட டிஃபரெண்டா எழுதிருப்பேங்கிறது கிடையாது. அந்த 20 வயசுல என்னதோ அதுதான் 70 வயசுலயும். 70,000 வருஷம் கழிஞ்சாலும் சம்விதேகா ஸ்வயம் பிரபா. மாசாப்த யுக கல்பேஷு எல்லாம் மாறி மாறி வந்தாலும் அந்த சம்வித் ஒரே மாதிரி தானே இருக்க போறது. ஞானம் ஒரே வடிவமா தானே இருக்க போறது. அதே மாதிரி டீச்சிங்கும் உபதேசமும் வித்தியாசப்படாது, ஒரே மாதிரி தான். சயின்ஸ் பாருங்க, இன்னைக்கு ஒரு தியரி நாளைக்கு ஒரு தியரி இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் ஒரு தியரி பண்ணா நாளைக்கு ஒருத்தர் he denies it. இன்னைக்கு யாரோ சொல்லிட்டு இருந்தா ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார், ஐன்ஸ்டீன் எல்லாம் நாங்க தூக்கி டஸ்ட்பின்ல போட்டாச்சு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு ஈஸ்வரனா கொண்டாட வேண்டியது, அப்புறம் அந்த தியரி எல்லாம் யூ டினை. ஆனால் அத்தியாத்ம வித்தியில ஒரு நாளைக்கு ஒன்னு சொல்றது இன்னொரு நாளைக்கு ஒன்னு சொல்றது கிடையாது. ஒரு வாட்டி ஞானம் பிரகாசிச்சுதா அது பூர்ணம் தான். அந்த ஞான பிரகாசமும் பல பேருக்கு பல விதத்துல உண்டாகலாம். சில பேருக்கு உபாசனை பண்ணி சித்த சுத்தியை அடைஞ்சு
கர்மானுஷ்டானங்கள்னால சித்தசுத்தி அடைஞ்சு, இல்லைன்னா வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள்னால சித்தசுத்தியும் வைராக்கியமும் ஏற்பட்டு ஒரு குருவை நாடி பலமுறை சிரவணம் பண்ணி, ஜெனரலா அப்படிதான், ஒரு வாட்டி சிரவணம் பண்ணியிலே பலமுறை சிரவணம் பண்ணி, ஆவர்த்தி அசகிருது உபதேசாத், ஒரு வாட்டி இல்ல, அசகிருதுனாக்கா பலமுறை சிரவணம் பண்ணி, விசாரம் பண்ணி, மனனம் பண்ணி, நிதித்தியாசனம் பண்ணி, திருடம் பண்ணிட்டு சுவானுபவத்தை சித்தம் பண்ணிக்கணும். சில பேருக்கு கிருத்தோபாஸ்தி, அவெல்லாம் பூர்வ ஜென்மாவில் எங்கேயோ உபாசனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாராவது ஒரு குரு கிட்ட இருந்து ஏதோ ஒரு உபதேசம் கிடைச்சுட்டா போறோம். யாதாத்தத்யோபதேசேன கிருதார்த்த சத்வ புத்திமான் ஆஜீவமபி ஜிக்ஞாசுஹு பரஸ்தத்ர விமுஹ்யதி. ஏதோ ஒரு குரு கிட்ட போய் உபதேசத்தை கேட்கிறார். குரு மகா வாக்கியத்தை உபதேசம் என்ற க்ஷணத்திலேயே இவாளுக்கு பிரத்யபிஜ்ஞா சாட்சா்காரம் உண்டாகிறது, நிஷ்டமாயிடுவா. இன்னமும் ஒரு குரூப் அதை விட சூக்ஷ்மம். அவளுக்கு வெளியில யாரும் உபதேசமே தேவையில்லை, உள்ள இருக்கிற அந்தர்யாமியே அவளை இனிஷியேட் பண்ணும். உள்ளேந்தே அவளுக்கு உபதேசம் ஏற்படும், தானே அந்நிலையில இருப்பா. அந்த மாதிரி இருக்கிற நிலையில இருக்கிறவர் தான் ஹஸ்தாமலகர். அவருக்கு யாரும் உபதேசம் பண்ணா ஒன்னும் தெரியாது. இந்த ஜென்மாவில யாரும் ஸ்தூலமா வெளியிலேருந்து உபதேசம் பண்ணினதா தெரியல. எப்படி அந்த ஞான நிஷ்டைக்கு அவர் வந்தார் தெரியல. ஆச்சாரியாளோட சிஷ்யர்னு நாம சொல்லிக்கிறோமே தவிர, நேற்றுக்கு சாஸ்திரிகள் சொன்னார், ஆச்சாரியாலே பாஷ்யம் பண்ற போது அவரை ஆச்சாரியர் அப்படின்னு குறிப்பிட்டார். ஆச்சாரியாலே ஹஸ்தாமலகத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்காருன்னு பிரசித்தி. ஹஸ்தாமலக ஸ்தோத்திரத்துக்கு சிஷ்யருடைய கிரந்தத்துக்கு குருவே பாஷ்யம் எழுதியிருக்கார். இது சிஷ்யர் குரு நம்ம தான் சொல்லிக்கிறோம். பகவத் பாதாளே கோவிந்த பகவத் பாதாள் முன்னால நின்னுண்டே தசஸ்லோகியில ந சாஸ்தா ந சாஸ்திரம் ந சிஷ்யோ ந சிக்ஷா ந சத்வம் ந சாஹம் ந சாயம் பிரபஞ்ச ஸ்வரூபாவபோதாத் விகல்ப அசகிஷ்ணு ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். அந்த தத்துவஞானத்துல நான் நீ அவன்ங்கிற பேதமே இல்லை. திரிபுட்டி எல்லாம் போயிடுத்து, சுத்த சிவம் நிர்வாணம் தான் இருக்கு. துவைத பிரதீதியே இல்லைங்கிறார். அந்த நிலையில இருக்கிறவாளுக்கு யாரு குரு யாரு சிஷ்யன்? யாருக்கு அபிமானம் இருக்கோ அஜ்ஞானம் இருக்கோ அவனுக்கு தான் குரு சிஷ்ய பேதமும் இருக்கு. அபிமானம் இருக்கிறவரை குரு சிஷ்ய பேதம் உண்டு. இவர் உலகமே தெரியாம இருக்கார், ஆத்மனிஷ்டனா இருக்கார். சங்கரர் நீ யாரு அப்படின்னு கேட்கறது, நாகம் மனுஷ்யோ நச தேவ யக்ஷவ். நம்ம சொல்லுவோமா? சரியா பார்த்தா கவர்மெண்ட்ல இருந்து அப்ளிகேஷன் கேட்டதானால் பேரு, இவனோட ஜெண்டர் எல்லாம் கேட்டுதானால், வேலை எல்லாம் கேட்டுதானால் இந்த ஹஸ்தாமலக ஸ்தோத்திரம் தான் எழுதி வைக்கணும். அப்ளிகேஷனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கேட்கிற உங்க பெயர் அப்படின்னு இருக்கா, நாகம் மனுஷ்யோ நஜ தேவ யக்ஷவ் ந பிராமண க்ஷத்ரிய வைசேஷு, அதுதானே எழுதணும். உண்மை அதுதான் இல்லையா? இதுல இருந்தே தெரியறது சத்தியம் உலகத்துல பிரயோஜனப்படாது. விவகாரத்துக்கு சத்தியம் உதவாது, விவகாரத்தை பரமார்த்தத்துல சேர்த்த முடியாது. இது பரத யோகீஸ்வரரே பாகவதத்துல சொல்றார். ரகுகணன் விவகார நியமத்தை எல்லாம் பரமார்த்தத்துல கொஸ்டின் பண்றார். ரகுகணன் சொல்ற, நான் ராஜா தானே, அதனால இவாளையெல்லாம் வேலை வாங்கலாமே, நான் இவாளையெல்லாம் வேலை வாங்கி ராஜாவா இருந்தேன்னா எனக்கு சித்தசுத்தி உண்டாகி ஞானம் கிடைக்குமே அப்படிங்கிற, பகவத் பிரசாதம் கிடைக்குமே அப்படின்னு கேட்கிறா. அப்போ பரதர் சொல்றார், ந சூரயோகி வியவஹாரமேனம் தத்துவாவமர்ஷேன சகாமனந்தி. விவேகிகளா இருக்கிறவ இந்த விவகாரத்தையும் தத்துவஞானத்தையுமா மிக்ஸ் பண்ணவே மாட்டா. விவகாரம் இஸ் பேஸ்ட் ஆன் இக்னரன்ஸ். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட உதாரணம், தனி தங்கத்தினால ஆபரணம் பண்ண முடியாது, அதுல கலர்ப்பு இருந்தால்தான் ஆபரணம் பண்ண முடியும். அந்த மாதிரி அஜ்ஞானம் இருந்தால்தான் உலகத்துல விவகாரம் பண்ண முடியும். ஞானிகளே ஞானத்தை அடைஞ்சவாளே கல்பிதமான ஒரு அஜ்ஞானத்தை வச்சுட்டு தான் விவகாரம் பண்ணுவா. அவளுக்கு தெரியும் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சாலும் கல்பிதமான ஒரு அஜ்ஞானம், இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் கல்பிதமான ஒரு துவைதம், கல்பிதமான ஒரு அஜ்ஞானம் இந்த சரீரம் நிக்கிற மட்டும் அந்த அஜ்ஞானத்தை விளையாட்டா வச்சுட்டு இருப்பாவா.
அவளுக்கு தெரியும் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு நல்லா தெரியும். நான் ஆத்மாங்கிறது நித்திய நிரந்தர. அவளுக்கு நம்ம மனுஷன்ங்கிறது சொல்லிக்கிறோம் இல்லையா, ஆக்சுவலி பொய் தான். என்னக்கா யாருக்காவது நான் மனுஷன் தோன்றதோ? மனுஷன் மீன்ஸ் வாட்? இட் இஸ் ஓன்லி ஏ வேர்ட் இல்லையா? நம்ம என்ன மனுஷன் தான் நினைச்சுக்கிறோம். இல்ல மனுஷன் ஏதாவது ஒரு பிரதீதி நமக்கு இருக்கும். நினைச்சு பாருங்க. இப்ப நான் உங்களை நினைக்கணுமானா உங்க உருவத்தை நினைக்கணும், ரூபத்தை நினைக்கணும். ஆனால் உங்க ரூபத்தை நினைக்காம எனக்கு உங்களை நினைக்கவே முடியாது. உங்க ரூபத்தை நினைக்காம எனக்கு உங்களை நினைக்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கு எப்பவாவது உங்களை நினைக்கிறது இந்த ரூபம் மனசுல வருமோ? எப்பவாவது நீங்க உங்களை நினைக்கிற போது இந்த ரூபத்தை நினைக்க முடியுமோ? நினைச்சா கூட முடியாது. கண்ணாடியோ போட்டோ எல்லாம் வேணும் இல்லையா? கரெக்டா தானே இருந்தது. உங்களுக்கு அந்த ரூபத்தை நினைக்க முடியாது. ஆக்சுவலி நம்மளுக்கு நம்ம அனுபவம் ஆத்மானுபவம் தான் இருக்கு. நமக்கு என்ன அனுபவம்? நம்மளை பத்தி இருக்கிற அனுபவம் என்ன? போட்டோவை பார்த்தா தான் நம்ம உருவம் நமக்கு தெரியுமே தவிர, கண்ணாடியை பார்த்தா தான் நம்ம உருவம் நமக்கு தெரியுமே தவிர, நம்மளை பற்றி நமக்கு இருக்கிற அனுபவம் என்ன? ஒரு இருப்பு தான், இருக்கேங்கிற உணர்வு தான். கேட்கிற போது ஹியூமன் ரைட்ஸ், திராவிடன், ஆரியன், ஆணு பொண்ணு என்னெல்லாமோ சொல்றோம். நீங்களாம் பொண்ணு நினைச்சுட்டு இருக்கலான்னு யாராவது கேட்கறதுதான் வருது இந்த நினைப்பு இல்லையா? எழுதுறதுக்கு வேண்டி வரதுதான் வருது. சோ நம்ம மனுஷன், ஆண், பெண், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் எதுவுமே நம்ம நினைப்புல வரல. யாராவது கேள்வி கேட்கிற போதுதான் நமக்குள்ள வரப்போறது. இல்லட்டா உபயோகப்படுத்துறோங்கிறது தான் வருது. அது எதுவுமே நமக்கு அனுபவத்தில் இல்லை. நமக்கு இருக்கிற அனுபவம் ஏதோ ஒண்ணு, அது என்னதுன்னு நமக்கு தெரியல. ஞானி அதை உணர்ந்தான், ஆத்மானுபவம் தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டான். நான் ஆத்மாங்கிறது அவனுக்கு நம்ம மனுஷன்கிறத விட அபரோக்ஷம், இம்மீடியட். நம்ம மனுஷன்கிறது ஒன்னும் நமக்கு ரியல் இல்லை. நம்ம சரீரம்ங்கிறது ஒன்னும் நமக்கு ஃபேக்சுவலா இருக்கே தவிர வாஸ்தவமா நம்ம அனுபவத்துல இல்லை. ஆனால் ஞானிக்கு தான் ஆத்மாங்கிற அனுபவம் ஒரு செகண்டுக்கு கூட விச்சித்தி இல்லாம, க்ஷணார்த்தமபி ந திஷ்டந்தி, ஒரு க்ஷணார்த்தம் கூட விச்சித்தி இல்லாம அவனுக்கு ஆத்மானுபவம் கூடாது. தியானம் பண்ணாததுனால அவனுடைய ஆத்மானுபவம் நஷ்டமாய் போகாது. என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டினா தியானம் பண்றதுதான் அத்தியாத்மம்னு நினைச்சுக்கிறோம். தியானம் பண்றவாள்லாம் ஞானிகள் நினைச்சுக்கிறோம். ஞானிகள் தியானமே பண்ண மாட்டா. ஞானிகள் எதை தியானம் பண்றதுக்கு காரணம்? தியானம் தியாதா ஒன்னும் கிடையாது. நமே தியான யோகா அப்படிங்கிற பகவத்பாதால் இந்த தசஸ்லோகிலேயே வரும். எனக்கு நமே தாரணா தியான யோகாதயோபி. நான் ஒரு கர்த்தா நினைச்சுனா தானே எதையோ ஒருத்தரை நான் தியானம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஞானிக்கு தியானமும் கிடையாது, யோகமும் கிடையாது. அவனுக்கு தியானம் தியாதா தேயம் ஒண்ணும் கிடையாது. அகண்ட பூர்ணமா இருக்கிறவன் எதை தியானம் பண்ணுவன்? ஆத்மாவிலே இந்த அந்நியமா எதுவும் தெரியாதவனுக்கு மனசு இருந்தா தான் தியானம் பண்ண முடியும். மனசே இல்லை அவனுக்கு. மனமே இல்லாதவனுக்கு தியானம் பண்றதுக்கு ஒரு வஸ்துவும் இல்லை. அப்படி இருக்கிற பூர்ணத்துவம் நிரந்தரம் இருந்தும் உலக விவகாரத்துல அஜ்ஞானத்தை ஆசிரியிச்சுதான் இருக்கிறது. அந்த அஜ்ஞானத்தை ஆசிரியிக்கிறது விட்டுட்டானாக்கா அஸ்தாமலகர் மாதிரி ஆயிடுவா. பகவத்பாதா ஜீவன் முக்தரா இருந்தும் உலக விவகாரத்துல என்னென்ன அஜ்ஞானம் இல்லாட்டும் அந்த கண்டன மண்டலங்கள்லாம் பண்ண முடியாது. யாத்திரை பண்றார், உபதேசம் பண்றார், எல்லாம் பண்றார். அஜ்ஞானத்தை ஆசிரியிச்சுன்னு தான் பண்ணணும். அஜ்ஞானத்தை ஆசிரிக்கிறதுனா உபயோகப்படுத்திக்கிறது. அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சோன்னு உபயோகப்படுத்திக்கிறது. அஸ்தாமலகர் அதையும் விட்டு இருக்கிறதுனால, சரீர பிரஜையே இல்லாம இருக்கிறதுனால, நிரந்தரம் தான் ஆத்மாங்கிற ஆனந்த திமர்ப்பிலேயே இருக்கிறதுனால, அந்த உவகை வெறியிலேயே இருக்கிறதுனால,
அந்த லஹரியிலேயே இருக்கிறதுனால கம்பீரமா சொல்றார், நீ யாரு அப்படின்னு கேட்க, நான் மனுஷன் இல்லை, தேவன் அல்ல, யக்ஷன் அல்ல, கந்தர்வன் அல்ல, நாம் பிராமணனோ க்ஷத்ரியனோ வைசியனோ சூத்ரனோ அல்ல, நாம் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சன்னியாசியோ அல்ல, பின்ன யாரு? நிஜபோதஸ்வரூபா, நான் சுத்த சைதன்யமே, சித் ஸ்வரூபமே, ஆத்மாவே, அதுவே என்னுடைய ஸ்வரூபம். இது ஹஸ்தாமலகரோட ஸ்வரூபம் மாத்திரமில்லை, நம்மளோட எல்லாரோட ஸ்வரூபம். அந்த சுத்த நிஜபோத ஸ்வரூபத்துலதான் நம்மள என்னத்தை எல்லாமோ ஆரோபணம் பண்றோம். கயர்ல பாம்பு மாதிரி, ஆகாசத்துல நீல கலர் மாதிரி, ஸ்கிரீன்ல சினிமா மாதிரி. அந்த ஆத்மாவில நாம முதல்ல சரீரத்தை ஆரோபணம் பண்றோம். சரீரத்துல நான் ஸ்திரீ, நான் புருஷன், அதுக்கு மேல நான் தமிழன், நான் கன்னடாக்காரன், நான் ஹிந்திக்காரன், நான் அறிவுள்ளவன் அறிவில்லாதவன், எல்லாத்தையும் ஆரோபணம் பண்ணி, இந்த ஆரோபணத்துக்கு தான் அத்தியாசம்னு பேரு. அத்தஸ்மின் தத் புத்தி. கயர்ல பாம்பு மாதிரி ஆரோபணம் பண்ணி அதெல்லாம் தன்னோட ஸ்வரூபம் நினைச்சுக்கிறோம். ஒரு ஹிப்னோசிஸ் வச்சுங்களேன், நம்மளை ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு இருக்கோம். குருவோ சாஸ்திரமோ என்ன பண்றது? அந்த ஹிப்னோசிஸ்ல இருந்து நம்மளை எழுப்பி விடுறது. அவ்வளவுதான். நீ தூங்கிட்டு இருக்கப்ப எழுந்துரு, உத்திஷ்டத ஜாகிரத பிராப்யவரான் நிபோதத. ஸ்ருதி அபார காருண்யத்தோட சொல்றது, தூங்காதே எழுந்துரு. பழைய ஒரு பாட்டு உண்டு, என்ன தூங்காதே தூங்காதேன்னு ஒரு பாட்டு. அந்த மாதிரி சினிமா பாட்டா இருந்தாலும் அந்த பாட்டு தூங்காதே தான். தூக்கத்தை விட்டு எழுந்துரு. அநாதி மாயையா சுப்தா யதா ஜீவ பிரபுத்தியதே அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே சத்ததா. அநாதி மாயையா சுப்தா. எப்ப தூங்கினோம் தெரியாது, தூங்கிட்டு இருக்கோம், அஜ்ஞானத்துலதான் இருக்கும். அந்த அஜ்ஞானத்திலிருந்து எழுப்புறதுதான் இந்த கோஷம். இந்த கோஷம், நாஹம் மனுஷ்யோ ந தேவ யக்ஷோ ந பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராஹ ந பிரம்மச்சாரி ந கிரஹி வனஸ்தோ பிக்ஷுர் நச்சாஹம் நிஜபோத ரூப. இந்த ஸ்லோகத்துக்கு உபமிக்கிற ஒரு ஸ்லோகம், அனுபவமான ஒரு ஸ்லோகம் இது. இந்த ஹஸ்தாமலகீயத்துல முதல் ஸ்லோகம் இருக்கே, இவ்வளவு கிளியரா நிஷேதாத்மகமா சத்தியத்தை தெளிவுபடுத்துறது வேற ஒண்ணும் கிடையாது. என்னத்தை நாம ஆத்மாவில் ஆரோபணம் பண்றோமோ அவ்வளவு நிஷேதம் பண்றது. நான் இதுவா அதுவா, எப்பவும் பாருங்க நம்ம அகங்காரத்துக்கு ஒரு டெபினிஷன் தேவை. அது ஏதாவது ஒரு டெபினிஷனை பிடிச்சுக்கும். அந்த டெபினிஷன் இருந்தா தான் அதுக்கு நிற்க முடியும். ஏதாவது ஒரு விசேஷனம் கொடுத்துட்டா நிற்க முடியாதுக்கு. சம்சாரத்திலேருந்து வெளியில போனவனும் தான் சன்னியாசி அப்படின்னு ஒரு டெபினிஷன் தேடிப்பான். இவர் அதையும் விட்டுட்டார். அந்த சன்னியாசின் டெபினிஷன் நீங்க வடக்கு திக்குக்கு போனா தெரியும், அதுல எவ்வளவு விசேஷம். உங்களுக்கு யோக பட்டம் என்ன அப்படின்னு கேப்பா, நீங்க எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவான்னு கேப்பா, நீங்க எந்த சம்பிரதாயமான நீங்க ஏன் இப்படி கஷாயத்தை கட்டின்னு இருப்பேன்னு கேப்பா, அப்புறம் நீங்க ஏன் பிக்ஷைக்கு இந்த மாதிரி நியமம் வச்சுருக்கீங்கன்னு கேப்பா. அதையெல்லாம் பார்த்துதானா இந்த கர்மகாண்டத்தில் இருக்கிற அனுஷ்டானத்தை விட பயங்கரமா இருக்கும். கர்மானுஷ்டானத்துக்கு என்னென்ன விசேஷங்கள்லாம் வச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் பார்த்து, இது சன்னியாசம்னா வாஸ்தவமா என்னன்னாக்க ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கிறதா. அது இவனை விட்டுடுங்கோ அப்படின்னு வேதமாதாவே ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதா சன்னியாசம். எல்லாரையும் ரொம்ப நியமம் பண்ணி கட்டி போட்டிருக்காளோ இல்லையோ, என்னென்ன கர்மாவில இருக்கணும், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஒருத்தன் ஞான நிஷ்டைக்கு வந்துட்டான், அவனுக்கு கர்மா எல்லாம் போயிடுத்து. ஆனால் சமூகத்துக்கு நடுப்புல இருக்கிற போது அவனை எல்லாரும் துரோகம் பண்ணாம இருக்கணுமோ இல்லையோ. இவன் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேங்கிறான், இவன் மீதி எதுவும் கர்மானுஷ்டானம் பண்ண மாட்டேங்கிறான், இவனை திட்டாம இருக்கணுமோ இல்லையோ. அதுக்கு இவனுக்கு அந்த நிலை வந்துடுத்துன்னு வேத மாதாவே ஒரு சர்டிபிகேட் கொடுத்து இவனை விட்டுடுங்கோ, இவனை எதுவும் கேள்வி கேட்காதேங்கோ அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதா சன்னியாசம். அந்த சன்னியாசமே பாருங்க எப்படி. அதுல 4 பேர் அந்த சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்ற போது இந்த அபிமானம் என்ன பண்ணும், எனக்கு சன்னியாசி ஆகணும் ஆசைப்பட்டுக்கும். அபிமானத்துக்கு எப்பவுமே எதையாவது ஒன்ன பிடிச்சுட்டு தான் நிக்கணும், எதையும் பிடிச்சுக்காம நிக்க முடியாது. அதுக்கு உரு பற்றி உண்டாம் உரு பற்றி நிற்கும், உரு பற்றி உருவிட்டு உரு பற்றும், உரு உண்டு ஓங்கும்
உருவிட்டு உருபற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற பேய் அகந்தை ஓர். அகந்தை இருக்கே, அதுக்கு ஒரு உருவு கிடையாது. அது ஏதோ உரு பற்றின்றுதான் நிற்கும். ஏதோ ஒரு ரூபத்தை பிடிச்சுக்கணும். அதுக்கு அந்த பிடிச்சுட்டு இருக்கிற அகந்தைய தேடினால் ஓட்டம் பிடிக்கும். அது என்ன அப்படின்னு தேடி பார்த்தா அது இல்லை. அந்த நிலையில இருக்கிறவன் கிட்ட போய் நீ யாரு அப்படின்னு கேட்டா அவன் நான் இன்னவன் சொல்றது ரொம்ப கஷ்டம். அஸ்தாமலகர் முதல்ல நான் இன்னவன் சொல்லல, நான் இது இல்ல இது இல்ல, நீ எது எது என் மேல ஆரோபணம் பண்ண போறியோ எதுவும் நான் இல்லை. ஃபர்ஸ்ட் பேசிக்காவே டினை பண்ணிவிட்டா நான் மனுஷனே இல்லை. திருவண்ணாமலையில சேஷாதிரி சுவாமிகள் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு வித்வான் எனக்கு பிரம்மோபதேசம் பண்ணுங்கோ சுவாமி, பிரம்மோபதேசம் பண்ணுங்கோ கேட்டுட்டே இருப்பார். பட ஏண்டா பிரம்ம இருக்கு, பிரம்ம எங்க இருக்கு இப்படி பேசுவார். ஒரு நாளைக்கு பிரம்மோபதேசம் பண்ணுன்னா சுண்டக்காய் சாப்பிடு அப்படின்னா அது என்ன அர்த்தமோ அவருக்கும் புரியல, ஒன்னும் புரியல. சுண்டக்காய் சாப்பிடு. இன்னொரு நாளைக்கு திருப்பியும் போய் பிரம்மோபதேசம் பண்ணுங்கன்னா இவர் ஒரு எருமையை பார்த்துட்டே நின்று இருக்கார். ஏய் இது என்னது? எருமை சுவாமி. திருப்பி இது என்னதுடா? எருமை சுவாமி. 2 வாட்டி கேட்டார். 3வது வாட்டி அவனை பார்த்து டே எருமை, இது பிரம்மம்டா. உனக்குள்ள எருமை இருக்கிறதுனாலதான் அது எருமை தோன்றதே தவிர எருமைக்கு தான் எருமைன்னு தெரியுமா? அது எருமைன்னு கூப்பிட்டா என்ன இருக்குமோ? அதுக்கு எருமைங்கிற பேரும் தெரியாது, எருமைங்கிற கான்செப்டும் கிடையாது. அதுக்கு ஒரு இருப்புதான் இருக்கு. நம்ம தான் அதுக்கு எருமைன்னு பேர் போடுறோமே தவிர அதுக்கு தான் எருமைன்னு தெரியாது இல்லையா? அது மாதிரி மனுஷன் அப்படின்னு நம்ம தான் பேர் போட்டு இருக்கோம். இங்கிலீஷ்ல கேட்டா ஹியூமன் பீயிங் அப்படின்னு ஏதோ ஒரு பேரை சொல்றோம். அந்த பேருக்கும் நம்ம இருப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால முதல்ல பேசிக்கா லாங்குவேஜ் வைஸ் நம்ம சொல்லக்கூடிய ஒண்ணு நான் மனுஷன், அதை கட் பண்ற நாகம் மனுஷா. மனுஷன் இல்லைன்னு அவர் ஏதோ தேவலோகத்தில இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு ஏதோ வசந்த ஒரு இதை ஆரோபணம்னா தேவ யக்ஷவும் தேவனோ யக்ஷனோ அல்ல. பார்த்தா பிராமணன் மாதிரி தெரியுது. ந பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரா. நீ பிரம்மச்சாரி குழந்தையா இருக்கே, நான் பிரம்மச்சாரி இல்லை. கிரகஸ்தனோ, நான் கிரகஸ்தன் இல்லை. வானப்பிரஸ்தனோ, நான் வானப்பிரஸ்தன் இல்லை. அதனாலதான் ஜடபரதரை பார்த்து தகைக்கிறான் ரகுகணம். ஒன்னும் சொல்ல தெரியல. இவர் சன்னியாசியாவும் தெரியல, யோகியாவும் தெரியல, ஒரு பிராமணனாவும் தெரியல. ஒரு பூணல் வரை போட்டு இருக்காரா அவர். சாதாரண பூணலை கழட்டி போட்டுடுவா. ஞானிகள் பூணலை கழட்டி போட்டுடுவா. இவருக்கு இவ அப்பா மாட்டி கொடுத்த பூணல் அங்க தொங்கிண்டே இருக்கு. அதை கழட்டுறதுக்கு இருக்கிற அபிமானமும் இவருக்கு இல்லை. அதை கழட்டுறதுக்கு இருக்கிற அபிமானமும் இல்லை. அதுல எத்தனை நூல் இருக்குன்னே தெரியல. அது பாட்டுக்கு தொங்கிட்டு இருக்கான். அது கருகர கண்ணகரேன்னு இருக்கான் அந்த பூணல். அதனால இவரை பார்த்து அவருக்கு புரிஞ்சுக்க முடியல. அவர் என்ன சொல்றது? அவர் காஷாயம் கட்டின்னு இருக்காரா, ஜடாமுடி இருக்கா, விபூதி இட்டு இருக்காரா, இல்ல ஏதாவது மரவுரி உடுத்தின்னு இருக்காரா? நம்ம தேஜஸ்னால ஏதோ ஒரு கான்செப்ட் எல்லாம் வச்சுட்டு இருப்போமே, அது மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா? இருந்தாதான் நமக்கு புரியும் இல்லையா? ஒரு மகாத்மா ஞானின்னா பார்த்தா எதுவும் புரியணும். பிச்சைக்காரன் மாதிரி பைத்தியம் மாதிரி இருந்தா எப்படி புரியும்? இவர் பார்த்தா தனி பைத்தியம் மாதிரி இருக்கார். நல்லா கேலி பண்ணினார். அதுக்கப்புறம் அவர் ஒரு பார்வை பார்த்தார். வாயிலேந்து தெரியாம ஏதோ ஞானம் வந்துடுத்து. அப்போ உடனே பயந்து போயிட்டார். விழுந்து நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நீங்க யாரு? கஸ்துவம் நிகூட சரசி த்விஜானம் பிபர்ஷி சூத்திரம் கதமோ வதூதா. நீங்க யாரு? கஸ்துவம் நிகூடா, அப்படி ஒளிஞ்சின் இருக்கீங்களே. கஸ்துவம் நிகூட சரசி த்விஜானாம் பிபர்ஷி சூத்திரம் கதமோ வதூதா. நீங்க பூனலையும் போட்டு இருக்கீங்க, அவதூதராவும் நடக்கிறீங்களே. கஸ்யாசி குத்ரத்யஹ இஹாபி கஸ்மாத் க்ஷேமாய நஸ்யேதசி நோத சுக்லா நாஹம் விசங்கே சுரராஜவஜ்ராத் நத்ரக்ஷசூலாத் ந யமஸ்ய பாஷாத் நாக்ஞர்க்க சோமானில விஸ்தபாஸ்திராத் சங்கே பிருஷம் பிரம்மகுலாபமானாத். ஒரு ஞானியை, ஒரு பிரம்மனிஷ்டன் கிட்ட ஒரு அபசாரம் பண்றது நினைச்சாலே எனக்கு நடுக்குமா இருக்கு. தெரியாம உங்களை கேலி பண்ணி விட்டேனே, தெரியாம பரிகாசம் பண்ணி விட்டேனே,
நீங்க ஞானியை தெரிஞ்சுக்கலையே நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார். ஞானினா ஒரு விதம், அஜ்ஞானினா ஒரு விதம். அதுவே அவளுக்கு ஒத்து வராது. ஞானி தெரிஞ்சோடனே அவனுக்கு பாவம் மாறித்து. முன்னாடியே அந்த பாவம் இருந்திருந்தா பரவாயில்ல. அதனால்தான் மடையன் அப்படின்னு கூப்பிடுறார் அவர். அகோவித கோவிதவாதவாதான் வதஸ்யதோ நாதிவிதாம் வரிஷ்டா. அதனால இங்க அஸ்தாமலகர் சொல்ல நாகம் மனுஷ்யோ என்ன இந்த ஸ்லோகத்தை மனனம் பண்ணும். கேட்டுதானா இது அஸ்தாமலகரோட இருக்கும், மனனம் பண்ணினா நம்மளோட தான் இருக்கும். இவ கேட்கிற போது ஹஸ்தாமலகரோட ஸ்லோகம். இதையே நாம மனனம் பண்ணினோமானால் ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதி தியாசிதவ்யா. நல்லா விசாரம் பண்ணி இந்த உடம்பு நானானால் எல்லா விசேஷணங்களும் நமக்கு வரும். உடம்பு நான் இருக்கிற வரை ஏதாவது ஒரு டெபினிஷன் கொடுக்காம இருக்கவே முடியாது. ரமணாசிரமத்துல மகர்ஷி முன்னால ரொம்ப விசித்திரமா இருக்கிற ஆச்சாரங்கள்லாம் நடக்கும். பிராமணாலாம் ஒரு பக்கம் சாப்பிட உட்காந்துப்பான், இதரர்கள்லாம் ஒரு பக்கம் சாப்பாடுக்கு உட்காந்துப்பான். பிராமணர்கள்லயே இந்த வேதம் பார்க்காதவா பரத்தியார் கூட போய் சாப்பிட உட்காந்துப்பா. யாருகிட்டே ஒன்னும் சொல்லாது, நடுப்புல உட்காந்துக்கும். அவளுக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியும், இவாளுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும், நடுப்புல உட்காந்துக்கும். இப்படி பண்ணாதே இப்படி பண்ண ஒன்னும் சொல்லாது. ஒரு பிராமண பையன் அந்த பக்கம் போய் சாப்பாடுக்கு உட்காந்துண்டா. அது சாதாரணமா யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அவ சொந்தத்துல சேர்ந்தவா ஒரே கோலாகலமா எடுத்து நீ அவ கூட போய் சாப்பிட உட்கார்ந்து இருக்கே அப்படின்னு கத்துறான். இந்த பையன் இருக்கானே அவனும் பிரசங்க ஆரம்பிச்சுட்டான். இங்கெல்லாம் ஜாதி பார்க்கப்படாது, இங்கெல்லாம் எந்த இதுவும் பார்க்கப்படாது, இதெல்லாம் மூட நம்பிக்கை, அஜ்ஞானத்தினாலதான் இவன் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தான். பகவான் தன்கிட்ட வர வேற எதுலையுமே இன்டர்ஃபியர் பண்ணாது. லாஸ்ட்ல இவர் மகர்ஷி கிட்டேயே கேட்கிறார், உங்க சந்நிதியில இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாமா, இந்த மாதிரி ஜாதி மதம் இந்த வித்தியாசங்கள்லாம் பார்க்கலாமா அப்படின்னு. அப்ப ரொம்ப சாந்தமா பார்த்து, உனக்கு எந்த பேதமும் கிடையாதோ? எனக்கு கிடையாது அப்படின்னா நீ எங்கிட்டயாக்கும் உட்காந்துக்கணும். அந்த பக்கம் இருக்கிறவாளுக்கும் பேதம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கிறவாளுக்கும் பேதம் இருக்கு. சரீரத்தை நான் நினைச்சுட்டு இருக்கிற வேற ஏதாவது ஒரு பேதம் இல்லாம இருக்க முடியாது. சரீரத்தை நான் நினைச்சிருந்தால் நமக்கு ஜாதி வர்ணம் ஆசிரமம்ங்கிற பேதம் போனாலும், அரசியல்வாதிகள் அரசியல் இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு எவ்வளவு சண்டை போட்டுக்கிறா பாருங்க. கர்நாடகா தமிழ்நாடுன்னு எப்படி சண்டை போட்டுக்கிறோம் பாருங்க. இந்தியன் பாகிஸ்தானின்னு எப்படி சண்டை போட்டுக்கிறோம் பாருங்க. ஏன்னா எதுலயாவது ஒண்ணுல ஐடென்டிஃபை பண்ணிக்காம இந்த அபிமானத்துக்கு நிற்கவே முடியாது. சரீரம் இருக்கிற வேற, யூ ஆர் இன் த ஃபீல்ட் ஆஃப் மாயா. எப்ப நான் சரீரம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டோமோ, சரீரம் நான் இல்லை, நான்கிறதோட உண்மையான ஸ்வரூபம் என்ன, இது தேகம் அல்ல, தேகம் நான் அப்படின்னு சொல்லல. தேகம் இல்லாத தூக்கத்திலையும் நம்மளோட இருப்பு எல்லாருக்கும் இருக்கேன், சுகமா இருந்தேங்கிற அனுபவம் இருக்கு. அதுதான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம். இந்த உடம்பு நான் அல்ல, நான்கிற உணர்வு, நான்கிற அனுபவம், அது சரீரமோ மனசோ புத்தியோ அல்ல. இதுல இருந்து அந்நியமா சித் ஸ்வரூபமா அது நிரந்தர அனுபவத்துல இருக்கு. அதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து கவனிச்சு அந்த அனுபவத்தை நாம ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ஆச்சரியம், நம்ம புத்தி வெளியில தான் போயிட்டு இருக்கும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இட்ஸ் பேசிக் பிரின்சிபல். அதனால்தான் ரமண பகவான் ஐயே அதிசுலபம் ஆத்மவித்தை அப்படின்னு பாடினார். அந்த ஐயேங்கிற பதம் நந்தனார் சரித்திரத்துல ஐயரே அப்படின்னு கூப்பிடுறது. நந்தனார் அந்த பிராமணர் கிட்ட பாடுறதா இருக்கிறதுனால ஐயே மெத்த கடினம் அப்படின்னு பாடுறார். ஆனா பகவான் எழுதின பாட்டுல ஐயே அது சுலபம், ஐயேங்கிறது எனக்கு எப்போ என்ன படும்னாக்கா ஷேம் ஷேம், இவ்வளவு சிம்பிளா இருக்கே நீ கோட்டை விட்டுட்டேன்னு, ஷேம் ஷேம். ஐயே அதி சுலபம் ஆத்மவித்தை, ஐயே அதி சுலபம் ஊனாருடல் இதுவே நானாமெனும் நினைவே, நானா நினைவுகள் சேரோர் நாரெனுமதனால் நான் யார் இடம் ஏதென்று உள்போனால் நினைவுகள் போய்
நான் நான் என குகையுள் தானாய் திகழும் ஆத்ம ஞானமே இதுவே மௌனமே ஏகவானமே இன்பஸ்தானமே ஐயே அதிசுலபம் ஆத்மவித்தை ஐயே. ஊனார் உடல் இதுவே நானாம். பேசிக் அஜ்ஞானம் என்ன? பிரைமல் இக்னரன்ஸ். ஊனார் உடல் இதுவே நானாம் எனும் நினைவே. அதுலேருந்து நானா நினைவுகள் அது அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்துனாக்கா அதுல இருந்து மேல்க்கு 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 மேல் டெபனிஷன் வந்துட்டே இருக்கும். நான் யார் இடமேதென்று உள் போனால் இந்த டெபனிஷனை எல்லாம் ஒத்துக்காம, அதனாலதான் பகவான் பேசிக்கா விசாரத்துக்கு ஒரு மார்க்கம் கொடுக்கிறது. எண்ணங்கள் பின்னால போகாதே, எண்ணத்தை பூர்த்தி பண்ணாதே, எண்ணம் வரபோது அது பின்னால அலையாதே, எண்ணத்தை முடிவு ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு போகாதே. எந்த நினைவு எங்க நிக்கிறதோ அங்கேயே இது யாருக்கு வருது அப்படின்னு பாரு. அந்த நினைவு நல்ல நினைப்பாவோ கெட்ட நினைப்பாவோ இருக்கட்டும், நல்லதை பத்தி இருக்கிற நினைப்போ கெட்டதை பத்தி நினைப்போ நினைப்பே குப்பை. நம்ம நினைப்ப பார்க்கல, நினைப்பு நல்லதா கெட்டதா தான் பாக்குறோம். இதான் தியானத்துல ஒரு குழப்பம். தியானம் பண்ற போது நல்ல நினைப்பானா அதை நல்லா கல்டிவேட் பண்ணுவோம், கெட்ட நினைப்பானா அமுத்துவோம். இது விவகார தர்மத்துக்கு தகும். ஆனால் பாரமார்த்திகத்துல நல்ல நினைப்பா கெட்ட நினைப்பா பார்க்கல. ஒருத்தர் ஸ்மகிள் பண்ணிட்டே இருந்தார், பெரிய பணக்காரர் ஆகிட்டே இருக்கார். அவ இந்த செக் போஸ்ட்ல இருக்கிறவாளுக்கு ஆர்டர் வந்தது, இவன் என்னத்தை கடத்துறான் பாரு அப்படின்னு. அவன் அப்பப்ப செக் போஸ்ட்ல பிடிச்சு பார்த்தா இவன் ஒரு குதிரையில நிறைய குதிரையில பாண்டம் வச்சுருக்கோம். பாண்டத்தை திறந்து பார்த்ததானா கொஞ்சம் புல்லு வைக்கோல் இதெல்லாம் தான் தெரியும். இதுதான் கடத்தின்னு இருக்கான். ஒன்னும் காணுமே. எல்லா இடத்தையும் தேடி பார்த்தா, குதிரையோட மேலையெல்லாம் தேடி பார்த்தா ஒன்னும் காணும். இவனா பணக்காரனாயிட்டே இருக்கான். கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் இவருக்கு வயசாயிடுச்சு, நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு. இந்த செக் போஸ்ட்ல இருக்கிறவன் ரிட்டையர் ஆயிட்டான். கேட்டா, நீ என்னத்தை கடத்திட்டு இருந்த? நான் எப்ப பார்த்தாலும் செக் பண்ணி பார்த்துதானே பேக மூட்டையை திறந்து பார்த்தா வைக்கோல தான் இருக்கும். உன்னோட குதிரை மேல எதுவுமே தெரியலையே, நீ என்னத்தை கடத்திட்டு இருந்தேன்னா குதிரையை தான் கடத்திட்டு இருந்தேன். இவன் குதிரையை விட்டுட்டான். குதிரைக்குள்ள என்ன இருக்கு, குதிரை மேல என்ன இருக்குதான் பார்த்துட்டு இருந்தான். குதிரை தான் இவனுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கறது தெரியல இவனுக்கு. இந்த மாதிரி நம்ம நினப்பு எந்த ரூபத்துல இருக்குன்னே பார்த்துட்டு இருக்கோம். நினப்பு தான் ப்ராப்ளம் தெரியல நமக்கு. நினப்பு நல்ல நினைப்பா கெட்ட நினைப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இது முதல்ல அது நல்லது. கொஞ்ச நாளைக்கு சாதனைக்கு சுபாபியாம் மார்காபியாம் வகந்தி வாசனாசரித் பௌருஷேன பிரயத்னேன யோஜனியா சுபே பதி. முதல்ல அசுபமான எண்ணங்களை நல்ல எண்ணங்கள்னால பண்ணிக்கிறது சரி. ஆனா கொஞ்சம் விசார மார்க்கத்துக்கு வரபோது எண்ணங்கள் யாருக்கு வருது, இந்த எண்ணுபவன் யாரு, எண்ணங்களுக்கு மூலம் என்ன அப்படின்னு பார்த்தால் எண்ணங்களுக்கு எல்லாத்துக்கும் மூலம் நான்கிற எண்ணம் தான். நான்கிற அந்த அபிமான விருத்தி இல்லாம எண்ணங்கள் கிளம்பவே முடியாது. நீ அவன்கிற எந்த எண்ணமும் இந்த அபிமான விருத்தி இல்லாம, இந்த அகம் விருத்தி இல்லாம கிளம்பவே முடியாது. அகங்கார பிரதம விகாரோ பவதி அகங்காரா. அந்த பிரதம விகாரம் தானே மீதி இருக்கிறதெல்லாம் வந்துடும். தத் யுஷ்மதோர் அஸ்மதி சம்பிரதிஷ்டா தஸ்மின் வினஷ்டே அஸ்மதி மூலபோதாத் யுஷ்மத் அஸ்மத் மதி வர்ஜிதைகா ஸ்திதிர் ஜ்வலந்தி சகஜாத்மனஸ்யாத். அந்த அஸ்மத் பிரதீதி, அஸ்மிதா, நான் நான் நான்கிற அந்த தோற்றம் இருக்கே, அதோட ஸ்வரூபத்தை நாம ஆராய அந்த அகங்காரம் இல்லது. அகம் அகம்ங்கிற அந்த அனுபவம் இருக்கே, அந்த அனுபவம் சரீரத்திலேயே இல்லை. சரீரம் நான் அப்படின்னு சொல்லல. சரீரத்துல கை கால் எந்த அங்கங்களை கலைகள்னு பேரு, இந்த கை கால் தலை எல்லாத்தையும் எடுத்தாலும் இப்போ ஒரு சாமானத்துல எதையாவது வெட்டினா ஒரு பாகம் குறையணுமோ இல்லையோ, நம்ம உடம்புல கை காலையெல்லாம் செப்பரேட் பண்ணினாலும் நம்ம பார்த்தோம்னா நான்கிற உணர்வுல ஒரு குறையும் தெரியல இல்லையா? கையில்லாதவாளுக்கும் அந்த நான்கிற உணர்வு அப்படியே இருக்கு, கால் இல்லாதவனுக்கும் அந்த நான்கிற அனுபவம் அப்படியே இருக்கு, கண்ணு காணாதவனுக்கும் நான்கிற உணர்வு அப்படியே இருக்கு.
இவாளுக்கு ஏற்படுற விகாரம், இவாளுக்கு ஏற்படுற ஆனந்தம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அங்க பிரத்யங்கங்கள் எதை எடுத்தாலும் இன்னைக்கு சயின்ஸ் நமக்கு ரொம்ப ஈஸி பண்ணி கொடுக்கறது. அதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்றான். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். சில அங்கங்களை எடுத்து போட்டு காலி பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கா சில பேர். உடம்பே இல்லாம இருக்கலாம். உடம்பே இல்லாம இருக்கிறதுக்கு தான் பேய்னு அர்த்தம். உடம்பு இருக்கிற பேய்க்கு தான் மனுஷன் பேரு, உடம்பு இல்லாத மனுஷனுக்கு தான் பேய்னு பேரு. அந்த அபிமான விருத்தி இருக்கோ இல்லையோ, அந்த அபிமான விருத்தியோட ஸ்வரூபத்தை என்ன அப்படின்னு ஆராய, அந்த அபிமான விருத்தி தோற்றமாயிருக்கிறதுனால அசம்ஷன், மானம் அப்படின்னாலே அசம்ஷன் அர்த்தம். அந்த அசம்ஷன் மறைஞ்சிடும். இட் இஸ் ஒன்லி அஸ்யூம்டு. அதனால அது மறைஞ்சிடும். பின்ன இருக்கக்கூடிய இந்த சச்சிதானந்தமாயான வஸ்து, சித் ஸ்வரூபமான வஸ்து, உணர்வே ஸ்வரூபமாயிருக்கிற வஸ்து தானே தானா விளங்கும். அதுவே நான் சோஹமஸ்மி தத்ராத்மத்வம் திருடீகுர்வன் அகமாதிஷு சந்தியஜன் உதாசீனதையா தேஷு திஷ்டேத் கடபடாதிவத். அந்த உணர்வை பார்த்த அப்புறம் அதுக்கப்புறம் தான் இது வேலை பண்ணும். மனநம் அந்த சென்டர் பரியந்தம் போயிடுது. அந்த உணர்வு பரியந்தம் போன அப்புறம் தத்ராத்மத்துவம் திருடீகுர்வன் அகமாதிஷு சந்தியஜன். இந்த வெங்கட்ராமன், இந்த சரீரம், இந்த மனசு, அந்த ரங்கசுவாமி, இது எல்லாமே குடத்துக்குள்ள இருக்கிற தண்ணி, அதுக்குள்ள இருக்கிற ரிஃப்ளெக்டிங் சன் தான். நானோ ஒரிஜினல் சன், ஒரிஜினல் சூரியன். நான் உண்மையான சூரியன். இந்த சரீரம்ங்கிறது ஒரு குடம், சரீரத்தில் இருக்கிற மனசுங்கிறது ஜலம். அதுல நான் சொல்ற ஒரு வெங்கட்ராமனோ ரங்கசுவாமியோ ராமனோ சீதையோ ராதாவோ சீதாவோ அந்த ஜலத்துல பிரதிபிம்பிக்க கூடின சூரியன். பிரதிபிம்ப சூரியனுக்கு உண்மையான சூரியன் கிட்ட சம்பந்தமே இல்லை. உண்மையான சூரியனுக்கு பிரதிபிம்பத்தோட தோஷம் எதுவும் வராது. அதனால பிரதிபிம்பம் அது மட்டுக்கு இருக்கு. உண்மையான நான் நித்திய சுத்த புத்த முக்த சுவாவமான வஸ்து அப்படிங்கிற அனுபவ தார்டியம் எவனுக்கு இருக்கோ அவன் தான் ஹஸ்தாமலகன். எப்ப குரு கிருப்பையினால கையில் இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி தத்துவ சாட்சா்காரம் உண்டாயிடுத்தோ அவன் அப்பவே அந்த க்ஷணத்திலேயே அமிர்தஸ்வரூபன் ஆயிடுவான். மரணம் இல்லாதவன் ஆயிடுவான். மரணத்துக்கு அவனை தொட முடியாது. நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவ அந்த நிலையை அவன் அடைஞ்சிடுவன். அந்த நிலையில இருந்துதான் பகவத் பாதாள பார்த்தோட இந்த குழந்தை இவ்வளவு நாள் பேசாதது பேசுது. இவ்வளவு நாள் ஏன் பேசலன்னாக்கா சமத்காரம், ஏதோ பூர்வ வாசனை சம்ஸ்காரத்தினால அந்த குழந்தை இருக்கே ரொம்ப கௌசலத்தோட அடங்கி இருந்துடுச்சு. பேசிதான் நம்ம என்ன பண்ணுவோம், விவகாரத்துக்கு இழுத்துன்னு வந்துடுவோம். விவகாரத்துக்கு இழுத்துன்னு வந்ததானால் ஞானிகளுக்கு அபிமானம் இல்லாததுனால அவன் நின்று கொடுப்பான். நின்று கொடுத்ததானால் என்னென்ன கோலாகலம் காட்டணுமோ அந்த கோலாகலம் எல்லாம் மாயை கிருஷ்ணனுக்கு சுத்தும். நடனம் ஆடுற கோபிகைகள் மாதிரி எல்லாம் நடனம் ஆடும். அந்த மாயை என்னென்ன நடனம் ஆடினாலும் அதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தான் அவளுக்கு முடியுமே தவிர இதை பண்ணி இதை பண்ணாதேன்னு அவன் சொல்ல மாட்டான். நம்ம பார்த்தோம்னா ஞானிகள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா தெரியும் அவளை சூழ்ந்து இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு கேட்போம். பேசிக் காரணம் என்னன்னா அவளால இதை பண்ணி இதை பண்ணாதே சொல்ல முடியாது. அவளுக்கு ஒண்ணு நல்லது ஒண்ணு கெட்டதும் கிடையாது, எதையும் நிஷேதமும் கிடையாது, சம்மதமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அது சம்மத நிஷேதத்துக்கு இருக்கிற அபிமானமே அவளை விட்டு போயாச்சு. அதனாலேயே அவ அவளுக்கு ஒண்ணுதான் பண்ண முடியும், சமத்தா இருக்கலாம். சமத்தா இருக்கிறதுன்னா என்ன தெரியுமா, சமத்துவமா இருக்கிறது. அதான் சமத்தா இருக்கிறது. சமத்ங்கிற வார்த்தையில இருந்துதான் தமிழ்ல சமத்துன்னு வந்துருது. அசத்துங்கிற வார்த்தை தான் அசடாயிருக்கு. பார்த்தோம்னா சம்ஸ்கிருதம் தான் வந்திருக்காது. அசத்து தான் அசடாயிருக்கு. சமத்துவம் உள்ளவன் தான் சமத்தாயிட்டான். ஞானிகள் சமத்துவத்தோட தன்னிலையை விடாம எதிலையும் கலந்துக்காம அவளால இருக்க முடியும். அதுலயும் அஸ்தாமலகர் என்ன பண்ணார், ஏதோ பூர்வ வாசனையோட. இந்த யோகிகள்லாம் அப்படிதான், பூர்வ ஏதோ சம்ஸ்காரம். யோக பிரஷ்டர்கள் அவளுக்கு பூர்வ ஜென்மத்துல எங்கேயோ நழுவினத்தோட ஒரு பயம் உள்ள இருக்கும்.
அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. பூர்வ ஜென்மத்துல எங்கேயோ நழுவினத்தோட ஒரு சம்ஸ்காரம் அவளுக்குள்ள இருக்கும். அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனாலேயே அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா, நழுவாம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. கீதையில பகவான் சொல்றார், அர்ஜுனனே கேட்கிறார் பகவான் கிட்ட, ஒருத்தன் யோகத்துல நழுவி விட்டானால் அவனுக்கு என்ன கதி ஆகும்? பகவான் சொல்றார், பயப்படவே வேண்டாப்பா. அடுத்தது சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபிஜாயத்தை. யோக பிரஷ்டன் நல்ல ஆச்சாரம் உள்ள குடும்பத்துல குலத்துல போய் பிறந்து அங்க பூர்வ ஜென்மாவில எங்க விட்டானோ அந்த விட்ட குறை தொட்ட குறை பூர்வ ஜென்மாவில விட்ட இடத்துலயே அவனுக்கு ஸ்மிருதி ஜாகிரதமாகும். விழுந்துடாம பார்த்துப்பான். இந்த யோக பிரஷ்டர்கள் ஜாகிரதையா இருப்பான். அதே மாதிரி இந்த அஸ்தாமலகர் பார்த்தோம்னா ஏதோ பூர்வ சம்ஸ்காரம் அவருக்கு, ரொம்ப ஜாகிரதையா இருக்கார், நழுவாம இருக்கார். எதிலையும் தான் கலந்துக்கலை, எதிலையும் தன்னை வெளிப்படுத்தலை. அவிவிருத்தராமி ஜனசங்காதசங்கோ விஷங்கமான அவிவிருத்தராமி. ஜடபரதர் சொல்றார், ஜனங்கள் கிட்ட சங்கமே வச்சுக்காம, யாருக்கும் என்னை காட்டி கொடுக்காம, யாராவது என்னை கண்டுபிடிச்சிடுவாளோன்னு பயந்துட்டே நான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேங்கிறார். ஜனசங்காதசங்கோ விஷங்கமான அவிவிருத்தராமி. அப்படித்தான் இவ்வளவு நாளைக்கு இருந்தார். ஆனால் ஆச்சாரியாளுக்கு இப்போ தேவைப்படுறது ஒண்ணு. இன்னொன்னு ஒரு ப்ரொடெக்டிங் காம்பவுண்ட் வால் வந்துடுத்து ஹஸ்தாமலகருக்கு ஆச்சாரியால் சந்நிதி. அதனால தைரியமா வாய் திறந்தார். சாற்றிட வாய் திறந்தான். சாற்றுறதுனாக்க நல்லா பெருச டமரு பண்றது, டாம் 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 பண்றதுக்கு தான் சாற்றுறது. பறை சாற்று அப்படின்னு சொல்லுவா. பறை சாற்று உத்கோஷியதாம், உத்கோஷனம் பண்ண. வேதாந்த டிண்டிமஹ அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றாளே, இதி வேதாந்த டிண்டிமஹ பறை சாற்றம். அந்த மாதிரி இங்க ஹஸ்தாமலகர் கிட்ட அஸ்தாமலகர் பேசுறத ரமண பகவான் அதுக்கு சாற்றிட வாய் திறந்தான் அப்படின்னா, தன்னுடைய சத்தியானுபவத்தை தன்னுடைய ஞானானுபவத்தை கொஞ்சம் கூட பயப்படாம சொல்றதுக்கு வாய் திறந்தான். சாற்றிட வாய் திறந்தான். அப்படி வாய் திறந்ததுல முதல் ஸ்லோகம் தான் நாம பார்த்தோம். நாகம் மனுஷ்யோ நச்ச தேவ யக்ஷம் ந பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராஹ ந பிரம்மச்சாரி ந கிரஹி வனஸ்தஹ பிக்ஷுர் ந சாஹம் நிஜபோத ரூபஹம். நரநலன் சுரன் இயக்கன், இயக்கன்னாக யக்ஷன், நானலன் அந்தணன், அந்தணன்னா பிராமணன், மற்ற அரசனும், அரசன க்ஷத்ரியன், வணிகன் சூத்ரன் அல்ல நத் பிரம்மச்சாரி, கிரகியும், கிரகினக கிரகி கிரகஸ்தன், கிரகியும் வானப்பிரஸ்தன், கேடகல் சந்நியாசி அல்ல பிக்ஷு, சந்நியாசியும் இல்லை, நிறையினில் யாரும் அல்லேன். இப்படி வரிசையா சொன்னேனே, யாருமே நான் அல்ல, நிஜபோத வடிவனாமே. பின்ன நான் யாரு? நிஜபோத வடிவனாமே. I am pure consciousness, I am pure awareness, I am indefinable wholeness, infinity, பூர்ணத்துவ. அந்த பூர்ணத்துவமே என்னுடைய ஸ்வரூபம். அந்த பூர்ணத்துவத்தை உள்ள அனுபவிக்கிறவாளுக்கு அந்த பொங்கி 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 வரக்கூடிய ஆனந்தம் இருக்கும் இல்லையோ, அந்த ஆனந்தத்தை பார்த்துதான் ஆச்சாரியாலும் பிரீத்தி விவர்தனோசி அப்படின்னா, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பிரியமா இருக்குப்பா, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு, இனமும் சொல்லு. மீதி சிஷ்யர்கள்லாம் கூட நிக்கிறா, பத்மபாதர் சுரேஸ்வரர் எல்லாம் இருக்கா. கிரேட்டஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பிரம்ம வித்யா. என்னக்கா, பிரம்ம வித்யாவை ஏதோ ஒருத்தர் சாதனை பண்ணி அடைஞ்சான்னாக்கா யாருக்கு வேணா சொல்லலாம், அது ஏதோ இவன் பண்ணி விட்டு இமேஜின் பண்ணின்னு சொல்றான்னு சொல்லலாம். இப்ப யாரோ ஒருத்தர் போய் வேதாந்தா கிளாஸ் அட்டென்ட் பண்ணார், புஸ்தகங்கள் எல்லாம் போட்டிருக்கு, நம்ம உடம்பு இல்லை, நம்ம ஆத்மா, இவன் அப்படியே இமேஜின் பண்ணிட்டு. நிறைய பேர் சொல்லுவாளே, பைத்தியம் பிடிச்சதானா நான் இவனாக்க அவனுக்கு ஆக்குன்னு நிறைய பேருக்கு தோணும். இப்பவே பார்த்தா நிறைய பேர் நான் அவதாரமாக்கும் அவளே சொல்லிக்கிறான். அது ஒரு தரத்துல ஒரு பைத்தியம். ஒருத்தர் எங்கிட்டே கேட்டார், என்ன தெரியுமோ அப்படின்னு கேட்டார். எங்க ஊர்ல உற்சவத்துக்கு தேருக்கு ஒரு வேலை பண்ண வரவர். தெரியுமே, என்னோட சுவாமி அவன் பேர் மறந்து போயிடுது, தெரியுமே. அது இல்ல, நான் கல்கி அவதாரமாக்கும் அப்படின்னு என்கிட்ட.
என்ன பண்றது? சிகிச்சை பண்றதுக்கு நம்ம கிட்ட வகை கிடையாது. அவன் ஏதோ ஒண்ணு சொல்றான், நம்ம மனுஷன் சொல்லிக்கிறோம். அவனுக்கு எல்லாமே ஒரு கிறுக்கு தான். நம்மளும் அந்த கிறுக்குலேருந்து வெளியில போகல. ரமண மகர்ஷியோட போட்டோவை பார்த்து, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் கார்ல் யுங், அவர் சொன்னார், ஐ ஃபீல் ஹி இஸ் த ஓன்லி சேன் மேன் இன் த வேர்ல்ட் அப்படின்னா. அந்த போட்டோவை பார்த்த உடனே சொன்னா, மனசுக்கு குழப்பம் இல்லாத ஒருத்தர் அவர் தான் போல் இருக்கு அப்படின்னு. எல்லாருக்கும் இவா குழப்பத்தையே பாக்குறவாவா, அவளுக்கும் குழப்பம் வந்துடும் கொஞ்ச நாள்ல. இந்த குழப்பத்தையே பார்த்துட்டு இருக்கிறவா இருக்காளே, அவள் குழப்பம் வந்துடும். அமெரிக்காவில ஒருத்தனுக்கு எத்தனையோ $1 மில்லியன் லாட்டரி கிடைச்சது. அது போய் கூலி வேலை பண்றவன், அவனுக்கு பணத்தோட விலையே தெரியாது. அவன்கிட்ட போய் இவ்வளவு டாலர் கிடைச்சதுன்னு சொன்னா அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுவான், ஏதாவது ஷாக் ஆயிடும். அதனால அந்த லாட்டரி கம்பெனிக்காராலே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட அரேஞ்ச் பண்ணி, நீ போய் மெதுவா அவனுக்கு தெரிவிச்சுடு, இவ்வளவு டாலர் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சுடுன்னு. அந்த சைக்கியாட்ரிஸ்டுக்கும் சம்பளம் எல்லாம் உண்டு, சேலரி உண்டு. அவன் போய் மெதுவா இந்த கூலி வேலை பண்றவன் காத்தால எந்திருந்து மம்பட்டி எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, இது பாருப்பா, உனக்கு நிறைய ரூபாய் கிடைச்சது வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவேன்? முதல்ல அவனுக்கு கோபம் வந்து, நான் வேலை பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன், குறுக்கே வந்து பேசாதேன்னு. இல்லப்பா, நான் சொல்றது கேடு, உனக்கு நல்லதுதான் சொல்றேன். உனக்கு 100 ரூபாய் கிடைச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, அவன் என்ன சொன்னான், 1000 ரூபாய் கிடைச்சுன்னா என்ன பண்ணுவேன், இப்படி கட்டுன்னு பண்ணா. லாஸ்ட்ல இவ்வளவு டாலர், அதெல்லாம் எனக்கு எங்க கிடைக்க போறது? இல்ல கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவேன், பாதி நீ வச்சுக்கோ அப்படின்னா. பாதி நீ வச்சுக்கோன்னு உடனே இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சைக்கியாட்ரிஸ்ட், இந்த சைக்கியாட்ரிஸ்ட் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஏன்னா இவனுக்கு தான் தாங்க முடியாது, அவனும் விலையே கிடையாது. இந்த படம் இந்த விலையே தெரியலையே அவனுக்கு. இவ்வளவு ரூபாய்னா அது என்னது அவனுக்கு தெரியல. பாதி நீ வச்சுக்கோன்னு சைக்கியாட்ரிஸ்ட் மயக்கம் போட்டு விழுந்து. மனோரோகம் அஜ்ஞானம்ங்கிறதா மனோரோகம். அஜ்ஞானம் இருக்கிற வேற நம்ம மனோரோகிகள் தான். அஜ்ஞான பீஜம் உள்ள இருக்கிற வேற நம்ம மனோரோகிகள் தான். அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுதான் பிரம்ம வித்யம். அந்த அஜ்ஞான நிவர்த்தமாக நம்ம ஸ்வானுபவத்துல நிஷ்டமாயிடுவோம், ஸ்வஸ்வரூபத்துல நிஷ்டமாயிடுவோம். சாந்தி நமக்கு ஸ்வதசித்தமாயிடும், நமக்கு இயல்பாயிடும். அதனால அந்த மனோரோகம் இல்லாம இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆத்மாவில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்மாவை உணர்ந்தால் மனசு இல்லைன்னு தெரியும், மனசு உண்மை அல்லன்னு தெரியும். அப்போ மனோ நியந்திரணம்ங்கிற ஒரு பெரிய வேலை கூட நம்ம முன்னாலே இல்லை. எப்ப நம்ம சத்தியத்தை உணர்ந்துட்டோமோ அசத்தியம் தானாவே விட்டு போய்க்கும். அசத்தியத்தை சண்டை போட்டு விரட்ட வேண்டாம். உண்மையை உணர்ந்தா உண்மை நம்மளை விமுக்தமாக்கும். அந்த உண்மையைத்தான் இங்க போதனம் பண்றது. அதை திருப்பியும் அந்த உண்மையை கோஷணம் பண்ண இங்க நிறுத்தினேன். திருப்பி அந்த உண்மையை கோஷணம் பண்ண ஆச்சாரியால் கேட்கிறா, சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறா. என்ன அடுத்த அனுபவத்தை தொடர்ந்து சொல்ல பெரிய ஒரு விஷயம், பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன். அதான் சொல்லின்னு வந்தேன், அதான் விஷயம். அதானது யாரோ ஒருத்தர் உபனிஷத்தோ புஸ்தகத்தை படிச்சோ, யாராவது ஒரு குரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுண்டோ, அதுக்கப்புறம் அவன் நான் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு சொன்னா வேணா நமக்கு சொல்லாம இமேஜின் பண்ணிட்டு ஏதோ சொல்றான். சிவோகம் சிவோகம் அப்படின்னு ஏதோ சொன்னா ஏதோ தியானம் பண்ணிட்டு ஏதோ சொல்றான். எல்லாம் உண்மையா இருக்க முடியாதுங்களாம். புஸ்தகமே காணாத ஒருத்தர், யாரும் சொல்லி கொடுக்காம ஒரிஜினலா ஒரு இடத்த இந்த விஸ்டம் வரபோதுதான் நமக்கு தெரியும் இது யாரும் உண்டாக்கின ஞானம் இல்லை, இது மூலமான ஞானம், இது ஒரிஜினல் விஸ்டம். இது சில பேர் புஸ்தகத்திலையும் தெரிஞ்சுக்கிறா, பெருத்தியார் சொல்லி தெரிஞ்சுக்கிறா. ஆனா யாரும் சொல்லி கொடுக்காட்டாலும் இது விளங்கத்தான் விளங்கும். இது விளங்காம இருக்க முடியாது. ரமண பகவானோட லைஃப் பெரிய திருஷ்டாந்தம் தான். என்னக்கா யாரும் அவருக்கு சொல்லி கொடுக்கல, அவர் எந்த புஸ்தகத்தையும் பார்த்து கத்துக்கல, ஒரு குரு கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கல. ஆனா வந்த அப்புறம் அதை எந்த புஸ்தகத்தை பார்த்தாலும் அதுதான் இருக்கு, எந்த சாஸ்திரத்தை பார்த்தாலும் அதுதான் இருக்கு, எந்த மகான்களும் அதைத்தான் சொல்லியிருக்கா. அப்ப என்ன, இந்த ஞானம் கிரியேட்டட் அல்ல, ஆர்டிபிஷியல் அல்ல, கிருத்தகம் அல்ல, அகிருத்தம். ஸ்ருதியே ஞானத்துக்கு பேரு போட்டிருக்கிறது அகிருத்தம் தான். நாஸ்தி அகிருத்த கிருத்தேன. இந்த அகிருத்தம்னா ஞானம்னு அர்த்தம், மீதி எல்லாம் கிருதம். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட உதாரணம் என்னன்னாக்கா, பிரம்மத்தை தவிர எல்லாம் உச்சிஷ்டம், எல்லாம் சொல்லப்பட்டுதான். இது ஒண்ணுதான் உச்சிஷ்ட ஆகாத வஸ்து, சுத்தமான வஸ்து.
அதனால அந்த தத்துவத்தை அஸ்தாமலகர் சொல்றது பகவத் பாதாள் மீதி சிஷ்யர்கள்லாம் இருக்கிறா, அவளுக்கெல்லாம் பெரிய ஸ்பிரிச்சுவல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஏன்னாக்கா அந்த சொல்லக்கூடிய ஞானத்துக்கு ஒரு பெரிய பலம் கிடைச்சது பகவத் பாதாளுக்கு. அவளுக்கு மகாமல்ல நிபர்கண நியாயம் சொல்லுவா இந்த சாஸ்திரக்காரர்கள். பொதுவா சாஸ்திரத்துல ஒரு குஸ்தி பண்ண இடத்துல பெரிய குஸ்திக்காரனை ஜெயிச்சுடுத்துனா மீதி குஸ்திக்காரெல்லாம் பின்னால வந்துடுவா இல்லையா? இந்த மாதிரியே அத்தியாத்மமா போற போதும் உலகத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு வழி. புத்தர் முதல்ல என்ன பண்ணார்னா, அந்த காலத்துல இருந்த பெரிய ஒரு கர்மா காண்ட வேதத்துல இருந்த ஒருத்தரை போய் பிடிச்சிருந்தார். அவரை போய் பிடிச்சிருந்து அவரை தன் வசத்துல வச்சுட்ட உடனே மீதி இருக்கிறவாளெல்லாம் பின்னால வந்துட்டான். பகவத் பாதாளுக்கு அந்த மாதிரி தேவையில்லை. அவளுக்கு என்ன வேணும், வெளியில ஒன்னும் பிரச்சாரம் பண்றதுக்கு அல்ல, இந்த சொல்ற அத்வைத ஞானத்துக்கு யாராவது இருக்காளா அப்படின்னு தன்னை சூழ்ந்து இருக்கணும். அதுக்கு பகவத் பாதாள் தேடல. எந்த ஈஸ்வரன் அதுக்கு நியோகம் பண்ணியிருக்காரோ அந்த ஈஸ்வரனே ஒரு வஸ்துவை முன்னால கொண்டு வந்து நிறுத்துறார். இந்த அஸ்தாமலகருக்கு நம்ம பகவத் பாதாள் டீச்சிங் உபதேசமும் கொடுக்க வேண்டாம். அஸ்தாமலகருக்கு பகவத் பாதாளிலிருந்து பாஷ்ய பாடம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. யாவானர்த்த உதபானே சர்வத சம்பிருத்தோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. தத்துவஜானியா இருக்கிறவங்க இன்னமும் போய் என்னவாவது சாஸ்திரம் சொல்லி கொடுத்து ஏதாவது தலையில அர்த்திக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த அஸ்தாமலகர் பெரிய ஒரு என்ன ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஞானத்துக்கு. இது சாத்தியம்ங்கிறதுக்கு பெரிய ஒரு திருஷ்டாந்தம். அதனால இந்த அஸ்தாமலகரை பகவத் பாதாள் எல்லாருக்கும் காட்டி கொடுக்கிறார். தன் கூட இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாரும் மீதி இருக்கிற ஜனங்களும் எல்லாரும் பார்க்க முடியற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் காட்டி கொடுக்கிறார். அந்த ஹஸ்தாமலகர் இதை சொல்லி அடுத்த ஸ்லோகம் சில பாடங்கள்ல இந்த அடுத்த ஸ்லோகத்திலேயும் தான் இருக்கு. பாஷ்யத்துல கூட அடுத்த ஸ்லோகம் தான் பாஷ்யத்துக்கு. அந்த பாஷ்யத்துல முதல் ஸ்லோகம் இருக்கிறதா தெரியல. சங்கர இந்த நாகம் மனுஷ்யம் நிமித்தம் மனசக்ஷுராதி பிரவருத்தவுல பாஷ்யம். முதல் ஸ்லோகம் அப்படியே தெளிவா இருக்கிறதுனால பாஷ்யம் கூட இல்லை. முதல் அடுத்த ஸ்லோகம் மெதுவா சொல்றார் தன் அனுபவத்தை. நிமித்தம் மனசக்ஷுராதி பிரவருத்தம் நிரஸ்தாகிலோபாதிராகாசகல்பா ரவிர்லோகசேஷ்டா நிமித்தம் யதாய ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா யதா ரவிஹி லோகசேஷ்டா நிமித்தம் ததா யஹ மனச்சக்ஷுராதி பிரவృத்தௌ நிமித்தம் நிரஸ்த அகிலோபாதிஹி ஆகாசகல்பः சஹ நித்யோபலப்தி ஸ்வரூபः ஆத்மா அகம். நிமித்தம் மனச்சக்ஷுராதி பிரவృத்தௌ. இங்கிருந்து மனனம் பண்றதுக்கு இருக்கிற ஸ்லோகங்கள். நமக்கு நம்ம மனசு இந்திரியங்கள்லாம் உலகத்துல பிரவൃத்தி பண்றது. நமக்கு எதையாவது பார்த்து ஆச்சரியப்படணுமானா நம்மளையே பார்த்து நம்ம கொஞ்சம் ஆச்சரியப்படணும். நம்ம கண்ணை திறந்தா உலகம் தெரியறது, கண்ணை மூடினா தெரியல. காதால சப்தம் கேட்கறது, மூக்கால மணக்கிறோம், நாக்கால ருச்சிக்கிறோம், தொக்கால தொட்டுதானா தெரியறது, இந்திரியங்கள்லாம் அறியறது இல்லையா? உபனிஷத்து இதே ஒரு வழியா கொடுக்கிறது. ஏன ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்சான் மைதுனான் ஏதேனைவ விஜானாதி கிமத்திர பரிசிஷ்யத்தை ஏதத்வை தத். முதல்ல நச்சிகேதஸ்க்கு உபதேசம் பண்ற போது யமன் சொல்றார், ஹே குழந்தை, யாரு இந்த உடம்புக்குள்ள இருந்துன்னு கண்ணால பாக்குறான், யாரு இதுக்குள்ள இருந்து காதால கேட்கிறான், யாரு இதுக்குள்ள இருந்து மூக்கால மணக்கிறான், யாரு இதுக்குள்ள இருந்து தொக்கால ஸ்பர்சிக்கிறான், யாரு மீதி இருக்கிற இந்திரிய வியாபாரங்கள்லாம் யாருனால நடக்கிறது, யாரு இதுக்குள்ள இருந்துட்டு ஒரு ஆளு ஆசாமி. பகவான் கிட்ட ஒரு வாட்டி கேட்டப்போ பகவான் ரமண மகர்ஷி ஒரு சொன்னார், ரேடியோ பாட்டு பாடுறது யாரோட கச்சேரி நடக்கிறது, இதுல ஏதோ பாட்டு மிருதங்கம் எல்லாம் நடக்குது, இதுக்குள்ள ஆளா இருக்கா இல்ல இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். இதுல ஆசாமி கிடையாது அப்படின்னா சாமி தான் இருக்கு. இந்த ஆசாமி யாரு? இந்த ஈகோ இல்லையா, அகங்காரம். நான் பண்றேன், நான்
கேட்கிறேன், நான் மணக்கிறேன், நான் ருச்சிக்கிறேன், நான் ஸ்பர்ஷிக்கிறேன். ரூபம், ரசம், கந்தம், சப்தம், ஸ்பர்ஷம் எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒரு நான். அந்த நானை யாரு அப்படின்னு தேடி பார்த்தால் நிமித்தம் மனசக்ஷுராதி பிரவர்த்தம். சக்ஷுஹு அப்படின்னா கண்ணு, சக்ஷுராதினாக்க கண்ணு, மூக்கு, செவி எல்லாமே. அதெல்லாம் பிரவர்த்திக்கிறது. ஜட சரீரத்துல பிரவர்த்திக்கலையே. எனக்கு குழந்தை காலத்துல ஒரு வேலையா இருந்தது அது. இப்ப பிற்காலத்துல அது ஞாபகம் வருது. குழந்தை காலத்துல ஜனனத்தை விட மரணம் பார்த்திருக்கேன். ஜெனரேஷன்லயே வயசானவ சித்தப்பா முன்னால உட்கார்ந்து இருக்க, அவர் தெரியும். பரம்பரையா 3, 4, 5 மரணம் வரிசையா. எனக்கு 9 வயசுல இருந்து ஒரு 12, 13 வயசுக்குள்ள நிறைய பார்த்திருக்கேன். அது இல்லாமே முன்னால பாக்கறத அப்பவே இது ஒரு விசாரம் இருக்கு. நேற்று வேற இவர் பேசிட்டு இருந்தாரு என்கிட்ட. நேற்று வேற என்னை பார்த்து சிரிச்சாரு, நடந்து போனாரு. இப்போ ஒண்ணுமே இல்லையே, ஜடமா இருக்கே. அந்த கண்ணை திறந்து பார்த்தா சூன்யமா இருக்கு. அந்த சரீரத்தை தூக்க 4 பேர் வேணும். தனியா நடந்துட்டு இருந்த உடம்ப தூக்க 4 பேர் வேணும். இப்ப வாயில என்னத்தை போட்டுதாலும் நான் ஒன்னும் ருச்சிக்க போறது இல்லை. நம்ம என்னவோ அரிசி எல்லாம், வாய்க்கு அரிசி எல்லாம் போடுறோம், சாப்பிடவா போறது ஒண்ணும் கிடையாது. என்ன பாட்டு பாடினாலும் கேட்கவா போறது ஒண்ணும் கிடையாது. போய் எரிச்சுட போறோம். இருக்கிற வேற பார்க்காட்டாலும் அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பண்ணுவோமே இந்த சரீரத்தை, இல்லையா? அதுக்கு ஏதாவது தெரியுமோ? தமிழ்நாட்டுல பார்த்தா கல்யாணமா அது போறதா கல்யாணம் போறதா தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். திருவண்ணாமலையில ரொம்ப நிறைய தெரியும். ரமணாசிரம் வாசலால பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் வாத்திய கோஷத்தோட போயிட்டு இருக்கும். ரெண்டும் உட்காந்துட்டு வேற இருக்கும். ஏதோ படுத்துட்டு இருந்தாலும் வித்தியாசம் தெரியும், உட்காந்துட்டு வேற இருக்கும். எது போறதுன்னே தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அது இருக்கிற போது கவனிக்காட்டாலும் அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பண்றோம் நாம. அதை நாராயண குருன்னு கேரளத்துல பிரச்சாரம் பண்ணின்றது ஒரு பெரிய மகாத்மா. அவ சம்பிரதாயத்துல நிறைய பேர் போய் இறந்தால் நம்ம சம்பிரதாயத்தை எப்படி வச்சுக்கணும் நிறைய சீர்திருத்தம் எல்லாம் பண்ணாவா. அதனால இறந்தால் எரிக்கணுமா புதைக்கணுமா ஒரு பெரிய ப்ராப்ளமா அவர்கிட்ட எடுத்துட்டு போன. அவர் பெரிய ஞானியா இருந்தார். அவர் சொன்னார், என்ன வெட்டி வாழைக்கு வளமா போட்டு கொடுங்க. அப்ப இந்த கேள்வி கேட்க போனவா ரொம்ப சீரியஸா போயிருக்கா. அவரும் வேடிக்கையா பதில் சொன்னார், என்ன வெட்டி வாழைக்கு எண்ணெய் ஆட்டுற சக்குல போட்டு ஆட்டி வாழைக்கு வளமா போட்டு கொடுங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னா இந்த கேள்வி கேட்டவன், என்ன வலிக்குமோ அப்படின்னா. அவர் திருப்பி கேட்ட, என்ன வலிக்குமோ என்ன? அதுக்கப்புறமும் அதுல இருக்கிற சங்கம் போக மாட்டேங்கிறது. ஒரு சன்னியாசி சொன்னார், சன்னியாசி சொன்னதுனால தைரியமா சொல்லலாம். சன்னியாசி சொன்னார், கிரகஸ்தர்களை விட நாங்க கொஞ்சம் கூட மேல அப்படின்னு. ஏன் அப்படி சுவாமி அப்படின்னு கேட்டார். ரொம்ப ஜோக்கா அவர் சொன்ன, கிரகஸ்த ஆளுக்கு மரண பர்யந்தம் தான் சரீரத்துல அபிமானம் இருக்கு, எங்களுக்கு மரணத்துக்கு அப்புறமும் சரீரத்துல அபிமானம். மரணத்துக்கு அப்புறம் அந்த சரீரத்துக்கு சமாதி கட்டி வைக்கிறதுக்கு நாங்களே ஏற்பாடுலாம் பண்ணிக்கிறோம் முன்னாலேயே அப்படின்னார் அவர். எப்போ இந்த தேகத்துல அபிமானம் அஜ்ஞானத்தை காட்டுறது. இந்த தேகம் எப்படி சரிக்கிறது, அது இருக்கிற போது கவனிக்கவே மாட்டேங்கிறோம். போனவர் ஐயோ அவர் போயிட்டாராம் அப்படிங்கிறோம். அவர் எங்க போனார்? அங்கேயே தானே இருக்கார். இந்த மரணம்ங்கிறது ரொம்ப வேடிக்கை. மரண பயம்ங்கிறது எப்படி வருது நமக்கு? ஆக்சுவலி மரணத்தை நாம பார்க்கவே இல்லை, எதையாவது அனுபவிச்சா தான் பயம் வரும், இல்லையா? ஏதாவது ஒண்ணு அனுபவிச்சிருந்தா பயம் வரணும். மரணத்தை நாம அனுபவிக்கவே இல்லை. அனுபவிச்சிருக்குமா தான், பின் எப்படி பயம் வருது? பெரத்தியார் மரணத்தை பார்த்தாக்கும் நமக்கு பயம் வருதுன்னாக்கா பெரத்தியார் மரணத்தை நாம பார்க்கவே இல்லை. நம்ம யார பெரத்தியார்னு சொல்றோமோ அந்த சரீரம் அப்படியே கிடக்கிறது. பின்ன எது போச்சு சொல்றோமோ அதை நாம பெரும்பாலும் நம்பல. பின்ன எதையாக்கு நாம பயந்துக்கிறோம்? அப்ப மரண பயம்ங்கிறது இட் இஸ் ஓன்லி a kind of belief, ஒரு அஜ்ஞானம் தான், வாஸ்தவம் இல்லை, பிராமாணிகம் இல்லை, அப்பிராமாணிகமான பீதி. அதுக்கு பிரமாணமே கிடையாது, ஒரு நினைப்பு மாத்திரம் தான், ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒரு பயம். அப்ப சரீரத்துல இருக்கிறவர் அதை கவனிக்க மாட்டேங்கிறோம். சரீரத்துல இருக்கிறது எப்படி இந்த கண்ணு பாக்குறது, இந்த காது எப்படி கேட்கறது, மூக்கு எப்படி மணக்கிறது, ஏன ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்சான்ஸ்ட மைதுனான். யாரு உள்ள இருந்து இதெல்லாம் பருகிறான்,
யாரு உள்ள இருந்து இதையெல்லாம் அனுபவிக்கிறாயோ அந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி அகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம்ச ஹஸ்த சரண ஸ்ரவண துவகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். பாகவதத்துல துருவன் பகவானோட சந்நிதியில சொல்ற ஸ்லோகம், யாரு எனக்குள்ள இருந்துட்டு இந்த வாக்கை எழுப்புறானோ, கண்ணு காது முதலான இந்திரியங்களை எல்லாம் பிரவர்த்தி பண்ண வைக்கிறானோ, யாரு கை காலுகளை எல்லாம் வேலை பண்ண வைக்கிறானோ அந்த புருஷனுக்கு நமஸ்காரம். அந்த புருஷன் இருக்கிற வரை உடம்பையே பார்த்துட்டு இருக்கோம், அந்த புருஷன் போனப்புறம் உடம்பை எரிச்சு விடுறோம். சிவம் இருக்கிற வரை சவத்தையே கவனிச்சுட்டு இருக்கோம், சிவம் போனப்புறம் சவத்தை யாருக்கும் வேண்டாம் எரிச்சுடுவோம். பாரியா பிப்யதி தஸ்மின் காயே, இல்லையா? அப்ப அந்த இருக்கிற வஸ்துவை இருக்கிற போது பார்க்கணும். பெறத்தியார்னு பாக்குறது இல்ல, முதல்ல நமக்குள்ளேயே பார்க்கணும். பார்க்கிறவன் யாரு? அவனே தான். ரொம்ப ஆச்சரியம். அந்த சூக்ஷ்ம புத்தியை வச்சுண்டு புத்தியா சுசூக்ஷ்மயா, சூக்ஷ்மமா நமக்குள்ளேயே நாம தேடுறோம், நான் யாரு, என்னுடைய ஸ்வரூபம் என்ன, எதனால மனசு இந்திரியங்கள்லாம் பிரவர்த்திக்குது அப்படின்னு தேடி 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 பார்க்க அந்த நான்கிற அபிமானம், நான்கிற ஸ்பூர்த்தி எங்கிருந்து உதிக்கிறதோ அந்த உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல், அந்த ஹிருதயஸ்தானத்துல போய் அது அடங்கிடும். ஹிருதயஸ்தானத்துல போய் அடங்குற போது அகண்டமாம் அபரிச்சின்னமாம் அபரிமேயமாம் எந்த உபாதி தோஷமும் இல்லாம அகண்டாகாரமான ஒரு ஆகாச கல்பம். அப்படின்னா ஆகாயம் போல் இருப்பன், ஆகாசம் சொல்ல முடியாது, ஆகாயம் போல் இருப்பன். ஆகாயம்னா ஒரு டெபினிஷன் கொடுக்க முடியாது நமக்கு, இல்லையா? ஆகாயம்னா என்ன டெபினிஷன்? இதெல்லாம் ஆகாயம்தான், இதுக்குள்ளேன்னா எல்லாம் உண்டாக்குறது, எல்லாம் உற்பத்தி ஆகுறது. நேத்திக்கு மாமா சொல்ற போது ஆகாசத்துல, ஆகாசத்துக்கு அப்புறம் வாயு வரபோது அதுல ஆகாசமும் இருக்கு வாயுவும் இருக்கு அப்படி சொன்னா விரிஞ்சு வருது. மூடிக்கிறத பார்த்தோம்னாக்கா ஆகாசத்துல மீதி எல்லாம் இருக்கு. இன்னொரு விதமா வெதிரேகமா பார்த்தால் ஆகாசத்துல மீதி பஞ்சபூதங்கள் இருக்கு. அதனால ஸ்பேஸ்ல இருந்து வேணுமானாக்கா நமக்கு என்ன வேணா உண்டாக்கலாம். இப்படின்னு பண்ணா மழை வருத்தலாம், அது ஒரு ஸ்பெஷல் பவர் வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இப்படின்னு வருத்தினா நெருப்பு வருத்தலாம், அப்படின்னு பண்ணா மண்ணு வருத்தலாம். ஏன்னா இருக்கு, இல்லாதது ஒண்ணு யாராலையும் உண்டாக்க முடியாது, இருக்கிறத தான் உண்டாக்க முடியும். அதை உண்டாக்குறதுக்கு சில பேருக்கு சில சாமகிரிகள் வேணும், சில சாமகிரிகள் சில பேருக்கு வேண்டாம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒன்னு உண்டாக்குறதுக்கு சில பேருக்கு ஒரு ஒர்க் ஷாப் வேணும், சில பேர் மனசே அவளுக்கு ஒர்க் ஷாப்பா இருக்கு. மனசுங்கிற ஒர்க் ஷாப்னால ஸ்பேஸ்ல இருந்தே உண்டாக்கிக்கிறா, ஒன்னும் பெரிய விசேஷம் கிடையாது. அந்த இருக்கிற வஸ்து அந்த ஆகாசம் இருக்கோ இல்லையோ, ஆகாசத்தை என்னத்துக்கு விசேஷம் சொல்றோம்? சர்வ வியாபித்துவம், எல்லாத்திலையும் பறந்திருக்கு, எல்லாத்திலையும் பரவி இருக்கு, எல்லாத்திலையும் ஊடுருவி பாஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த ஆகாசத்துல எல்லாம் உற்பத்தி ஆறுது, எல்லாம் நிக்கிறது, எல்லாம் மறையிறது. ஆகாசம் அப்படின்னாலே அனந்தம் அப்படின்னு நமக்கு தெரியறது, அந்தம் இல்லாம அவிச்சின்னமா இருக்கு. அனந்தம்னாலே அத்வைதம், அனந்தம்னாலே ரெண்டு வர முடியாது, ரெண்டு அனந்தம் வந்துடுதுன்னா ஒன்னு அந்தம் பண்ணிவிடும். அனந்தம் அப்படின்னாலே அத்வைதம்னு வந்துடுது. அதனால அந்த ஆகாச கல்பமா இருக்கிற அந்த நிஜபோத ஸ்வரூபமாய் இருக்கிற வஸ்துவே நான். நிமித்தம் மனசக்ஷுராதி பிரவருத்தவு நிரஸ்த அகிலோபாதி. உபாதினாக்கா லிமிடேஷன். இந்த உடம்பு நமக்கு ஒரு உபாதி. உபாதினா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு லிமிடேஷனை கொடுக்கறது. அது நான் யாரு அப்படின்னு கேட்டால் இந்த லிமிடேஷனை தான் நான் சொல்றேன். இந்த லிமிடேஷனுக்கு தான் உபாதின்னு பேரு. எப்ப அந்த உள்ள இருக்கிற உணர்வை நாம கவனிக்கிறோமோ, சத்வஸ்துவை நாம கவனிக்கிறோமோ, சத்தாச்சித் சுகரூபமா இருக்கிற உணர்வை நாம கவனிக்கிறோமோ, எப்ப அது நம்ம ஸ்வரூபம் அப்படிங்கிற பிரத்யபிக்ஞா நமக்கு ஏற்படுறதோ, அந்த ஞான சமாதியினால ஆகாச கல்பமாயிருக்கிற அந்த வஸ்துவே நான்கிற உணர்வு ஏற்பட, இன்னர் ரெகக்னிஷன் ஏற்பட, இன்ட்யூட்டிவ் ரெகக்னிஷன் ஏற்பட, உபாதி கிட்ட இருக்கிற சம்பந்தமே இவனை விட்டு விலக. வாஸ்தவத்துல உபாதியும், இப்ப ஸ்கிரீனை உணர்ந்தவனுக்கு சினிமா எல்லாம் ஸ்கிரீன் தான் தெரியும். அந்த மாதிரி உபாதிக்கு அப்புறமா இருக்கிற உணர்வை தெரிஞ்சின்றவனுக்கு உபாதின்னு ஒரு பதார்த்தமே இல்லைன்னு தெரியும். உபாதியே ஆத்மாவில ஸ்கிரீன்ல சினிமா மாதிரி தோன்றது,
நிரஸ்த அகிலோபாதி ஆகாஷ கல்பா. எந்த உபாதி, அதுதான் ஜீவன் முக்தின்னு பேரு. இந்த தத்துவஞானம் யாருக்கு திருடமா வந்துடுத்தோ, விசாரத்தினால யாருக்கு அஜ்ஞானம் விலகிடுத்தோ, அந்த அகில உபாதி தோஷமும் இல்லாத நித்தியமுக்தமான பூர்ண வஸ்துங்கிற உணர்வு யாருக்குள்ள தெரிஞ்செடுத்தோ, அவன் சரீரத்துல இருக்கிற போதே சரீரம் இல்லாதவனா இருப்பான். அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கப்படாது. சரீரம் இல்லாதவனா இருப்பேன்னா நம்ம அப்ப என்ன இமேஜின் பண்ணிப்போம்? இமோஷனலா ஏதோ இமேஜின் பண்ணிப்போம். அப்படி இல்லை, தத்துவம் அவனுக்கு தெரியும், அவ்வளவுதான். சரீரம் இல்லாம இருப்பேன்னா வேஷ்டி கட்டிக்காம இருப்பன், ஷர்ட் போட்டுக்காம இருப்பன், அப்படியெல்லாம் இருந்தாலும் சரீரம் இருக்கத்தான் இருக்கு. அதனால சரீரம் இல்லாமனாக்க ஏதோ அவதூதன்னா அப்ப நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்துடுறது இல்லையா? நிறைய பேருக்கு வஸ்திரம் உடுத்திக்காம நடந்துன்னா மகாத்மான்னு தோணும். வஸ்திரம் உடுத்தின வாழலாம் துராத்மா. அது நம்ம இமேஜினேஷன் தான். சில பேர் கிறுக்குகளும் உண்டு, வஸ்திரம் போட்டுக்காம நடக்கிறவா. யோக சாதனைகள்னால தலையில சில தூஷ்யங்கள் வந்ததானாலும் அவதூதர்கள் ஆயிடுவா. அவதூதன்னா எல்லாரும் ஞானிகள் அர்த்தம் இல்லை. ஞானி யாருன்னா யாரு இந்த லட்சணத்துல இருக்கானோ, நிரஸ்தாகிலோபாதி ஆகாஷ கல்பா, எந்த உபாதி தோஷமும் இல்லாம ஆகாசம் போல இருக்கிற அந்த நித்திய சுத்தமான சித்தே நான், அந்த சித் ஸ்வரூபமே என்னுடைய வடிவம், அதுவே என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது மனசுனால் அவன் புரிஞ்சுக்கல. ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். இந்த மைக்க பாக்குற மாதிரி இந்த மைக் இருக்குன்னு எப்படி கண்ணுக்கு தெரியறதோ அந்த மாதிரி உணர்வுக்கு தெரியறது நான் அதுங்கிறது. உணர்வை உணர்வுனாலேயே அவன் உணர்றான். அதனால மனசோட சாஞ்சல்யமோ மனசோட நித்ரையோ மனசுல வரக்கூடிய எந்த விகல்ப தோஷங்களோ அந்த உணர்வை பாதிக்காது. தியானத்தினால புரிஞ்சுண்டால் தியானம் கலைஞ்சா போயிடும். சிந்தையினால புரிஞ்சுண்டா சிந்தை கலைஞ்சா போயிடும். ஒரு எக்ஸ்டசினால புரிஞ்சுண்டால் அந்த எக்ஸ்டசி போயிடுதுன்னா போயிடும். ஒரு எண்ணத்தினால புரிஞ்சினால் அந்த எண்ணம் இருக்கிற வேறதான் அந்த அறிவு நிலனுக்குமே தவிர அந்த எண்ணம் போனா போயிடும். சாட்சா்காரம்ங்கிறது இதெல்லாம் இல்லை. சாட்சா்காரம் என்னதுனாக்கா இருக்கிறதை இருக்கிறபடி இருக்கிற வஸ்துவினாலேயே உணர, அது எக்காலத்திலையும் எந்த உபாதி தோஷத்தினாலையும் விட்டு போகாம அது தானே தானாக விளங்கி ஜுவலிச்சுருக்கும். அந்த நிலையை தான் நிரஸ்தாகிலோபாதி ஆகாஷ கல்பா. ரபிர் லோக சேஷ்டா நிமித்தம் யதாயா. சூரியன் இருக்கிற போது உலகத்துல இருக்கிற எல்லா சேஷ்டங்களும் நடக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவனுக்கு அந்த ஆத்மானுபவ பிரகாசத்துல உடம்பு மனம் இந்திரியங்கள் எல்லாம் சேஷ்டிக்கிறது, விவகரிக்கிறதுன்னு தெரியும். எஸ்ய சந்நிதி மாத்திரேன தேகேந்திரிய மனோதியா விஷயேஷு ஸ்வகீயேஷு வர்த்தந்தே பிரேரிதா இவ. எஸ்ய சந்நிதி மாத்திரேன, அதோட சாநித்திய மாத்திரத்தினால இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் அதோட அதாவது விஷயங்கள்ல சேஷ்டிக்கிறது, விவகரிக்கிறது. கீதையில பகவான் சொல்றால், பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்டன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசிருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் அபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தை இது தாரையன். இதே யோக வாசிஷ்டத்துல இதே ஸ்லோகம் இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தை இது தாரையனுக்கு பதிலா சதா சம்வின்மயோ பவேது அப்படின்னு வரும். எல்லாம் விஷயங்கள்ட்ட பிரவர்த்திக்கிற போதும் ஞானி சம்பின்மயமாவே இருக்கானோ, சம்பித் ஸ்வரூபமாவே இருக்கானே தவிர இந்த விவகாரம் அவனுடைய ஞானத்தை ஒரு காரணத்தாலையும் நிலவுலைய வைக்காது. தலையில கும்பத்தை வச்சு ஆடுறவ பாட்டுக்கு தகுந்தபடி ஆடுறா, தாளத்துக்கு தகுந்தபடி அவ ஆடுறா, வரவாளையெல்லாம் பார்த்து கண்ணால ஆக்ஷன் காட்டுறா, கையால கூப்பிட்டு பேசுறா, எல்லாம் பண்ணினாலும் தலையில இருக்கிற கும்பம் கம்துடாம இருக்கிறதுக்கு கவனம் இருக்கிற மாதிரி சாதனை பண்ற நிலைய வேற கவனம் இருக்கும். ஞானிக்கு அந்த கவனமும் தேவையில்லை, அவனுக்கு ஸ்வதசித்தமாயிடும். அந்த கவனம் ஸ்வதசித்தமாயிடும். இதெல்லாம் இப்ப ஏன் சொல்றேன்? இந்த மாதிரி ஒரு பெரிய சதஸ்ல இந்த ஞானியோட நிலையை பத்தி நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஆச்சாரியால எதுக்கு எழுதினா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேள்வியே தான். எழுதுறது சொல்றது எல்லாமே எழுதினவாளோட சொல்லினவாளோட ஆனந்தத்துக்கு, கேட்கறது உங்களோட ஆனந்தத்துக்கு. இது யார் யாருக்கு அனுபவத்துக்கு வருமோ அது ஈஸ்வர நீதி, நம்மளுடைய அதிர்ஷ்டம், நம்மளுடைய மனநம் நிதித்தியாசனம் சாதனை விசாரம் நம்மளுடைய நெசசிட்டி எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. இது எல்லாம் எப்ப சேர்ந்துக்கிறதோ அப்போ மனுஷியானாம் சகசிரேஷு யாரோ ஒருத்தர் பிரகாசிக்க போறா. அது யாரு பிரகாசிக்கிறா எப்ப பிரகாசிக்கிறாங்கிறது ஒன்னும் முக்கியம் இல்லை. எந்த நிலையில இருக்கிறவனுக்கும் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாக,
நமக்கு புரிஞ்சதோ புரியலையோ, நம்ம அந்த நிலைக்கு வந்தோமோ வரலையோ, இப்ப நம்ம சங்கீத கச்சேரிக்கு போய் கேட்கிறோமே, கேட்கிறவாள்லாம் தியாகராஜ சுவாமிகளா ஆயிடுறா இல்லையே. ஆனாலும் ஆஸ்வதிச்சுட்டு வரோம் இல்லையா, ஆனந்திச்சுட்டு வரோம், கொஞ்ச நேரம் அந்த உலகத்துல இருக்கும். அந்த மாதிரி இந்த ஞான விசாரமும் கேட்கிற போது நம்மளை தெரியாம ஒரு ஆனந்தம் ஏற்படுறது, நம்மளை தெரியாம ஞானத்தோட பீஜாவாபம் உள்ள பீஜம் விழறது. அந்த பீஜம் உள்ள இருந்து மெதுவா முளைச்சு சில பேருக்கு ரொம்ப வேகமே பலத்தை கொடுக்கும், சில பேருக்கு கொஞ்சம் மெதுவா பலத்தை கொடுக்கும். ஆனால் பலத்தை கொடுக்காம இருக்காது. அமோகா நாரதர் பக்தி சூத்திரத்தில் சொல்றார், அமோகா அப்படின்னா விபலமே ஆகாதுன்னு அர்த்தம். மீதி எல்லாம் விபலமாகும். விதை இந்த மண்ணில போட்டு நல்ல பலபூயிஷ்டமா இருக்கிற பூமியா இருந்ததானால் அப்பவே முளைக்கும். சில இடத்துல அப்ப முளைக்காது. சிலப்போ இந்த பொறை மேல விழுந்ததானா, ஓட்டு மேல விழுந்ததானா, வீடு உடைஞ்சு விழுந்தப்புறம் முளைக்கும், ஆனா முளைக்காம இருக்காது. அந்த மாதிரி இந்த ஞானம்ங்கிற இந்த விதையும் உள்ள பூந்ததானால் எப்போ ஒரு அது காரியம் சாதிச்சே ஆகும். சுத்தமான ஞானம் விபலமாகவே ஆகாது. அது நம்ம புரிஞ்சதோ புரியலையோ, நமக்கு இப்ப உபயோகப்பட்டதோ உபயோகப்படலையோ, அதெல்லாம் இன்சிக்னிபிகன்ட். எப்பவோ அது ஹிருதயத்துல அபரோக்ஷமா சுவானுபவத்தை கொடுத்துதான் அடங்கும். அதனால இந்த நாம அந்த சத் சங்கத்துல நாம இதை சொல்றோம், நீங்க கேட்கிறேன். இது தொடர்ந்து நாம பார்ப்போம். அஸ்தாமலகருடைய ஆனந்த கழிப்பு தான் இது. தாய்மானவர் ஆனந்த கழிப்புன்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த மாதிரி அஸ்தாமலகருடைய ஆனந்த கழிப்பு, அந்த ஆனந்தத்தை அவர் பாடுறார். அந்த பாட்டை நாம கேட்கிறோம். சூரியன் ஜெகத் தொழிற்கு சொற்றிடும் நிமித்தம் என்ன, ஆருளம் சற்றுவாதி ஆட்டத்திற்கு ஹேதுவாவன், ஆரெலா உபாதியும் விட்டு ஆகாயம் போலிருப்பன், ஓரியன் நித்த சித்த உருவனாம் அவ் ஆன்மானான். நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மாங்கிறதுக்கு நித்திய சித்த உருவனாம், எப்பொழுதும் கிடைச்சிருக்கிறது, எப்பவும் அடையப்பட்டிருக்கிறது, எப்பவும் நமக்குள்ள நான் 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 நான்கிற உணர்வு ரூபமா எது சித்தமா இருக்கோ அந்த உணர்வே வடிவமா இருக்கக்கூடிய ஆத்மாவே நான் அப்படின்னு தொடர்ந்து இந்த பாட்டு பூரா நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா, நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா, நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மானே வரும். தொடர்ந்து நாளைக்கு பார்க்கிறோம். ஹர நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி, யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ. त्वाम् आत्मनाथं रमणं भजामि.